ಹರೇ ಕೃಷ್ಣ. ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನು ಪುನಃ ಭೇಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಈ ಶ್ರೀ ಶ್ರೀ ಶಿಷ್ಟಾಷ್ಟಕಂದಲ್ಲಿ. ಸೊ ಎಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. வழக்கம் போல நம்ம நேற்றைய வகுப்புல இருந்து சில கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு இன்றைய வகுப்புக்குள்ள போலாம். ಸೊ ಯಾವಾಗ್ಲೂ ಹಾಗೆ ನಾವು ಇವತ್ತು ಮೊದಲು ನಮ್ಮ ನಿನ್ನೆ ನಡೆದಿರುವ ಚರ್ಚೆಯನ್ನ ಮೊದಲು ನೋಡೋಣ, ಆಮೇಲೆ ಇವತ್ತಿನ ವಿಭಾಗವನ್ನ ನೋಡೋಣ. சொல்லுங்க. நேற்றைய வகுப்புல நம்ம என்ன முக்கியமான கருத்துக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம்? யார் சொல்றீங்க? ನಿನ್ನೆ ನಾವು ಏನು ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ವಿ ಅಂತ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಕ್ಕೆ ಮುಂದುವರ್ತಿದ್ದೀರಾ? ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭುಜಿ. ಲಕ್ಷ್ಮಿ சொல்லுங்க. கிருஷ்ணர் பக்தி மேல ஒரு கிரீட்னஸ் இருக்கணும். தட் இஸ் பொறாம மாதிரி. அதுல வந்து வந்து சக்திகளும் அப்போ நல்லாவே தெரியும். பாவசக்தி கண்டிப்பா வேணும். பொறாமை வந்து நம்ம கிருஷ்ணர் பக்தி மேல இருக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சுவாமி கிட்ட பத்தி அறியணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளேயே வரும். இன்னொன்று வந்து நம்ம பொறுமையா இருக்கணும். போன இதுல வந்து புல்ல காட்டிலும் பொறுமையா இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த இதுல வந்து மரத்தை விட நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். அதுக்கு வந்து கிருஷ்ணரோட கருணை வேணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கணும், பிரார்த்தித்து கொண்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வேற யாராவது? ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಕ್ವಶನ್ ಕೇಳ್ಬೇಕಿತ್ತು ಪ್ರಭು ನಿನ್ನೆ, ಬಟ್ ನಿನ್ನೆ ಡಿಸ್ಕನೆಕ್ಟ್ ಆಯ್ತು. ಸೊ ಇವತ್ತು ಕೇಳ್ತಿದ್ದೀನಿ ಪ್ರಭು. ಓಕೆ. ಕ್ವಶನ್ 2 minutes. ಹಾ ಪ್ರಭು. ಲಿಸನ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಕ್ವಶನ್. ಓಕೆ ಓಕೆ ಪ್ರಭು. ಜಸ್ಟ್ 2 minutes ವೇಟ್. ಓಕೆ ಪ್ರಭು. ಸೊ ಬೇರೆ ఎవరు ಪಾಯಿಂಟ್ಸ್ ఎవరు చెప్తారా? ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆಗಳು ಅಥವಾ ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಅನಿಸಿಕೆಗೆ ನಾನು ತಿಳಿಸ್ತೀರಾ? ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ನಿನ್ನೆ ನಾವು ಏನು ಮಾಡಿದರೆ ಭಗವಂತನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ ಪ್ರಭು. ಅದರಲ್ಲಿ ಬಂದು 4 ವಿಷಯಗಳು ಹೇಳಿದ್ರಿ ಪ್ರಭು. ಯಾರೊಬ್ಬರು ಎಲ್ಲಾ ಜೀವರಾಶಿಗಳ ಮೇಲೆ ತುಂಬಾ ಕರುಣೆ ಇರುತ್ತೋ ಆಗ ಭಗವಂತನನ್ನ ತೃಪ್ತಿಪಡಿಸಬಹುದು. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಏನ್ ಸಿಗುತ್ತೋ ಅವ್ರಿಗೆ ಅದರಲ್ಲಿ ಸಂತೃಪ್ತಿಯಿಂದ ಇರಬೇಕು, ಭೌತಿಕ ಆಸೆಗಳಿಲ್ಲದೆ. 3ನೇದ್ ಬಂದು ಈ ಸ್ಥಿತಿ ಯಾವಾಗ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಇಂದ್ರಿಯಗಳ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಕಂಟ್ರೋಲ್ ಇರ್ಬೇಕು, ಅವಾಗ ನಮ್ಗೆ ಈ ಸ್ಥಿತಿ ಬರುತ್ತೆ ಅಂತ. 4ನೇದ್ ಬಂದು ಯಾವೇ ಇಂದ್ರಿಯಗಳ ಹಿಂದೆ ನಾವು ಓಡ್ಬಾರ್ದು, ನಮ್ಮ ಇಂದ್ರಿಯಗಳು ನಮ್ಮ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು. ಈ 4 ಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಹೊಂದಿರ್ಬೇಕು. ಈ 4 ಸ್ಥಿತಿಗಳಿಂದ ನಾವು ಬಂದು ಭಗವಂತನನ್ನ ತೃಪ್ತಿಪಡಿಸಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರಭು. ಬೇರೆ ಯಾರಾவது? ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு பகவானை சந்தோஷப்படுத்தணும்னா எல்லா ஜீவராசி மீதும் கருணை காட்டணும்னு சொல்லிருந்தீங்க. இப்பதான் சொன்னாங்க, நீங்க தமிழ்ல சொல்றீங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. சாரி பிரபு. வேற யாராவது? ಬೇರೆ ಇಬ್ರು ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಶೇರ್ ಮಾಡಕ್ಕೆ ಮುಂದುವರ್ತಿದ್ದೀರಾ? ஹரே கிருஷ்ணா. பணிவான மனோநிலையில ஹரிநாமத்தை சொன்னவங்களோட பக்தர்களை எல்லாம் நேற்று சொன்னீங்க. கூரத்தாழ்வார், அனந்தாழ்வார், அப்புறம் இன்னொருத்தர் பெரிய நம்பியோட பொண்ணு வீட்டுக்கு வாதிஸ், அவங்கெல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ரொம்ப
இருந்தது. குரு கிட்ட எப்படி அவங்கலாம் சரணடைந்து இருந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா யார் கொஸ்டின் கேட்டீங்க? அந்த மாதாஜி கொஸ்டின் கேட்க. பிரபு, குந்தி மகாராணி போதனைகள் சொன்னீங்க பிரபு. 26வது ஸ்லோகத்துல பிறப்பு, ஐஸ்வர்யம், படிப்பு, அழகு இதெல்லாம் வந்து கர்வப்பட ஒருத்தவங்க வைக்கக்கூடிய குணங்கள்னு சொன்னீங்க பிரபு. அதுக்கு பிறப்புக்கு வந்து எப்படி ஒரு பிறப்பு எடுத்திருந்தா பக்தி வந்து நல்ல முறையில செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து சனாதன கோஸ்வாமி வந்து உதாரணமா சொன்னீங்க பிரபு. ஐஸ்வர்யத்துக்கு கூரத்தாழ்வார் சொன்னீங்க பிரபு. படிப்புக்கு பக்தி வினோத தாக்கூர், அவரை ரொம்ப பணிவோட இருந்தாரு, எவ்வளவு படிச்சிருந்தாலுங்கிறது சொன்னீங்க பிரபு. ஆனா அழகுக்கு வந்து நீங்க எந்த ஒரு உதாரணமும் சொல்லல பிரபு. இந்த கொஸ்டின் தான் நீங்க கேட்டீங்க, இல்ல வேற யாரும் கேள்வி கேட்டீங்க? புரியுதாங்க? நான் இதுக்கு கேட்க வந்தேன் பிரபு. அப்புறம் சாணக்கியர் இதுல வந்து சொன்னீங்க பிரபு, வித்யா வினயம், வினயத்தோட ஒருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ಓಕೆ, ಯಾರು ಕ್ವಶನ್ ಕೇಳ್ತಿರೋ ನನಗೆ ಯಾರು? ಯಾರೋ ಒಬ್ರು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ಬೇಕು ಅಂತ ಮಾತಾಡಿದ್ರಿ ಪ್ರಭು ಅವ್ರನ್ನ ಲಾಸ್ಟ್ ಹಾ ಅಲ್ಲಿ ಮಾತ್ ಕೇಳಿ ಅಂತ. ನಾನೇ ಮಾತಾಜಿ. ಹೇಳಿ ಮಾತಾಡಿ. ಪ್ರಭು, ವಿದುರ ಬಂದು ಸೊ ಎಲ್ಲಾ ವೇದಶಾಸ್ತ್ರ ಎಲ್ಲ ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ತಿಳಿದಿತ್ತು. ಬಟ್ ಹೌದು. ಧೃತರಾಷ್ಟ್ರನನ್ನ ಭಕ್ತನನ್ನಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಷ್ಟೆಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ರು. ಬಟ್ ಯಾಕೆ ಫಲ ಅನ್ನೋದು ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ? ಅವ್ರ ಯಾಕೆ ಭಕ್ತ ಅನ್ನೋದು ಆಗ್ಲಿಲ್ಲ? பிரபு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. பரவாயில்ல, தமிழ்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் புரியும். சோ அவங்க என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, விதுரன் வந்து எவ்வளவு முயற்சிக்கு அப்புறம் கூட திருதராஷ்டிரன் வந்து ஏன் பக்தனா மாறல அப்படின்னு கேக்குறாங்க. பிரபு இதுக்கு பதில் நான் ஒண்ணு சொல்லலாமா? ஜஸ்ட் அவருக்கு வந்து ரொம்ப பாசம் ஜாஸ்தியா இருந்தது. பையன் பேர்ல மகன் மேல ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அவர் பூர்வ ஜென்மத்துல வந்து அவர் செய்த கர்மா வந்து அவருக்கு தொடர்ந்து வந்ததுனால அவரால எதுவுமே செயல் பண்ண முடியாம ஒரே பாசத்துல மாத்திரம் மாட்டிக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய இழந்துட்டாரு. எல்லாரையும் அழிச்சிட்டாரு, அவர் வம்சத்தையே அழிச்சிட்டாரு. அதுக்கு அவரோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் அங்க வந்து இந்த வேலை செஞ்சது அப்படின்னு. தப்போ ரைட்டோ தெரியல, சொல்லிட்டேன், நீங்க சரி பண்ணிக்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஒரு நல்ல சிறந்த பக்தர், நல்ல சாஸ்திர ஞானம் உள்ளவர். ஆனா அவர்னால கூட வந்து ஒரே ஒருத்தரை வந்து பக்தரை ஆக்க முடியாம அவர் ಕಷ್ಟಪಟ್ಟಿರ್ತಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನೀವು ಒಳ್ಳೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ದೀರಾ ಮನ್ಯ ಮಾತಾಜಿ. ಇದರಿಂದ ಏನ್ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹೌದು, ಒಂದು ಉತ್ತಮ ಭಕ್ತರಾಗಿದ್ರು ಕೂಡ ಇನ್ನೊಬ್ಬ ಭಕ್ತನನ್ನ ಮಾಡದೆ ಅವರು ಕಷ್ಟಪಟ್ಟಿರೋದನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. அவர் வந்து உத்தம பக்தராக இருந்திருந்தும், சாஸ்திரங்கள் நன்றாக படிச்சிருந்தும் ஒருத்தரை வந்து தூய பக்தரா மாத்துவதற்கு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. மாதாஜி. மாதாஜி, நோ வாய்ஸ்.
என்னாச்சு? அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. யா ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு ஒரு சின்ன இது இங்க கரண்ட் போயிடுது. ஸோ கரண்ட் கட். ஜஸ்ட் ஒரு 2 minutes பிரபு. டிஸ்கனெக்ட் அண்ட் கம் பேக். 2 minutes பிரபு. சாரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Prabhu, am I audible? Okay. So, yeah, சொல்லுங்க பிரபு. I couldn't. ஓகே. விதுரர் வந்து ஒரு பக்தராக இருந்திருந்தோம், வேத சாஸ்திரங்கள் படித்திருந்தோம். அவர் வந்து ஒருத்தரை வந்து பக்தரை ஆக்குறதுக்கு அதிக காலம் எடுத்துக்கிட்டாரு. அது ஏன்? ಸೊ ವಿದುರ ಎಲ್ಲ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನ ಅರ್ತಿದ್ರು ಕೂಡ, ಅವರು ಉತ್ತಮ ಭಕ್ತನಾಗಿ ಇದ್ರು ಕೂಡ, ಅವರು ಒಬ್ಬ ಭಕ್ತನನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟು ಕಾಲ ಸಮಯ ತಗೊಂಡಿದ್ದು ಯಾಕೆ? யா உண்மையில வந்து விதுரர் வந்து திருதராஷ்டிரர் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு தூய பக்தரா ஆக முடியல. காரணம் என்னன்னு கேட்டா, அவர் வந்து பக்தர்களுக்கு எப்போதும் அபராதம் செய்துகிட்டே இருந்தார். ಸೊ ಧೃತರಾಷ್ಟ್ರ ಇಷ್ಟೆಲ್ಲ ಪ್ರಯತ್ನದ ನಂತರ ಕೂಡ ಒಂದು ಒಳ್ಳೆ ಭಕ್ತನಾಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಿಲ್ಲ. ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವನು ಎಲ್ಲ ಭಕ್ತರನ್ನ ನಿಂದಿಸ್ತಾ ಇದ್ದ, ಅಪರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದ. ಅದಕ್ಕೆ ಅದೇ ಕಾರಣವಾಗಿರೋದು. கிருஷ்ணருடைய தூய பக்தர்களான பாண்டவர்களுக்கு எப்போதும் அவர் அபராதம் செய்துகிட்டே இருந்தார். ಸೊ ಅದು ನೋಡಿದ್ರೆ ಅವರು ತುಂಬಾ ಪಾಂಡವರಿಗೆ ತುಂಬಾ ಅಪರಾಧಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರು. அவர் வந்து பாண்டவர்களுக்கு நாம வந்து அபராதம் செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட, விதுரர் அது தவறுன்னு சொல்லி இருந்தும் கூட அவர்னால வந்து அந்த ಅಪರಾಧத்தை வந்து நிறுத்த முடியல. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ವಿದುರ ಎಷ್ಟೇ ಸತಿ ಅವ್ರಿಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಕೊಟ್ಟರು ಕೂಡ, ನೀವು ಅಪರಾಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಪಾಂಡವರಿಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಆ ಮಾತನ್ನ ಅವರು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದೇನಂದ್ರೆ, ಪಾಂಡವರು ಒಂದು ಒಳ್ಳೆ ಭಕ್ತರು ಅಂತ ಗೊತ್ತಿದ್ರು ಕೂಡ ಪದೇ ಪದೇ ಅವರನ್ನ ಅಪರಾಧಿಸ್ತಾ ಇದ್ರು. எதனால அப்படின்னு கேட்டா, ஏன் விதுரர் வந்து நல்ல அறிவுரை சொல்லுவார். அப்போ திருதராஷ்டருக்கு வந்து அப்படியே மனசு டோட்டலா வந்து மாறிடும். விதுரா, இவ்வளவு நாளா நான் வந்து தப்பு பண்ணிட்டேனே, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷம் விதுரர் பேசி முடிச்ச உடனே ஒரு முடிவுக்கு வருவாரு. ಅವಾಗ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವಾಗ ವಿದುರ ಧೃತರಾಷ್ಟ್ರರಿಗೆ ಜ್ಞಾನೋದಯ ಮಾಡ್ತಾರಲ್ವಾ, ಸೊ ಅವಾಗ ಅವ್ರಿಗೆ ಅನ್ಸುತ್ತಂತೆ ಧೃತರಾಷ್ಟ್ರನಿಗೆ ಒಳಗೆ, ನಾನು ಎಂತ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಈ ತರ ಮಾಡ್ಬಾರ್ದು, ನಾನು ಸುಧಾರಿಸ್ಕೋಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ಅವರು ದೃಢವಾಗ್ತಾರಂತೆ. அதுக்கப்புறமா அவருடைய பையன் துரியோதனன், அவன் வந்து அப்பா கூட கொஞ்சம் வந்து பேசின உடனே இமிடியேட்டா வந்து அவருடைய ஹிருதயம் ஃபுல்லா வந்து துரியோதனன் பக்கம் வந்து மாறிடும். ಸೊ ಇಷ್ಟೆಲ್ಲ ನಡೆದ್ಮೇಲೆ ದುರ್ಯೋಧನ ಓಡಿ ಬಂದು ಅಪ್ಪನ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸಾಕು, ಅವನ ಮನಸ್ಸೆಲ್ಲವೂ ದುರ್ಯೋಧನ ಕಡೆಗೆ ಸೆಳೆದೆಳುತ್ತಾ ಅವನು ಮತ್ತೆ ಅವನ ಅಜ್ಞಾನದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದ. துரியோதனன் கேட்பான், ஓ தந்தையே, இந்த மாதிரி பாண்டவர்களுக்கு காலங்காலமா நம்ம வந்து அடிமையா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? நான் அடிமையா இருக்கணும், என்னுடைய மகன்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும், இப்படியே நம்ம பரம்பரையை வந்து அவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவன் வந்து சென்டிமெண்டா பேசின உடனே திருதராஷ்டர் வந்து இல்ல நம்ம தான் வந்து ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாறிடுவாரு.
ಸೊ ಯಾವಾಗೆಲ್ಲ ಧೃತರಾಷ್ಟ್ರ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದ ಈ ತರ, ಅಪ್ಪ ನೀವ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಾವು ಕಾಲಕಾಲವಾಗಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ಅವ್ರಿಗೆ ದಾಸರಾಗಿರ್ಬೇಕಾ, ಅವನಿಗೆ ಪಾಂಡವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ನಾನ್ ದಾಸನಾಗಿರ್ಬೇಕಾ, ಇದೇ ನೀನ್ ಬಯಸೋದಾ ಅಂತ ಅವ್ರ ಅಪ್ಪನಿಗೆ ಹೇಳಿದಾಗ ಅವ್ರ ಅಪ್ಪರಿಗೆ ತಕ್ಷಣ ಏನೋ ಜ್ಞಾನೋದಯ ಬಂದ ಹಾಗೆ, ಇಲ್ಲ 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 ಮಗನೇ, ನಾವೇ ಅವ್ರಿಗೆ ರಾಜ್ಯ ಆಳ್ಬೇಕು, ನಾವೇ ಅವ್ರನ್ನ ಆಳ್ಬೇಕು ವಿನಃ ಅವ್ರು ನಮ್ಮನ್ನ ಆಳೋದಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ದುರ್ಯೋಧನನ ಮಾತು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಧೃತರಾಷ್ಟ್ರನ ಬುದ್ಧಿ ಭ್ರಷ್ಟವಾಗುತ್ತೆ. அதனால தன்னுடைய பையனுக்கு மேல இருந்த அந்த பாசத்தினால தூய பக்தருடைய ஒரு அறிவுரையானது அவர்னால வந்து கடைபிடிக்க முடியல. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ದುರ್ಯೋಧನ ಮೇಲೆ ಇರುವ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದು ಒಂಥರ ಕಾಮ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ಮೇಲೆ ಅಷ್ಟೊಂದು ಆಸೆ ತಂದೆಗಿದ್ದಕ್ಕೆ ಎಷ್ಟೇ ವಿದುರರು ಜ್ಞಾನ ಉಪದೇಶ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ, ಭಕ್ತನಾಗಿ ಮಾಡಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಿದ್ರು ಕೂಡ ಅವನು ಭಕ್ತನಾಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಿಲ್ಲ. அதனாலதான் வந்து சாஸ்திரங்கள்ல வந்து இந்த பற்றுதல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து பற்றுதல்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்போ ಅದು ரொம்ப ரொம்ப ಆಪತ್ತಾನದು. ಸೊ ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಯಾವಾಗ್ಲೂ ಒಂದು ಅಟ್ಯಾಚ್ಮೆಂಟ್ ಇರಬಾರ್ದು, ಯಾವ್ದ್ರ ಮೇಲೆನೆ ಒಂದು ಹಿಡಿತ ಇರಬಾರ್ದು. ಹಿಡಿತ ಇದ್ರೆ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಹಾನಿಕರ. ஏன்னா அந்த அதிகாரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சொந்த உறவினர்கள் இல்ல நண்பர்கள் இப்படி யாரு வந்து என்ன வேணாலும் தவறு பண்ணுவாங்க. அந்த தவறு பண்றவங்கள அவர்னால என்ன பண்ண முடியாது, ನೇರ್ಮೆಯ அவங்களுக்கு வந்து ದಂಡನೆயை வந்து கொடுக்க முடியாது. ಸೊ ಅವಾಗ ಏನಾಗುತ್ತೆ, ಅಧಿಕಾರದಿಂದ ಕೂತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವರ ಸ್ವಂತವರು ಇರ್ಬೋದು, ನೆಂಟ್ರು ಇರ್ಬೋದು, ಮಕ್ಳೇ ಇರ್ಬೋದು, ಏನಾದ್ರೂ ಅಪರಾಧಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲ ನ್ಯಾಯಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ನಡೆದುಕೊಂಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಇರುವ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸೋಕೋಸ್ಕರ ಅವ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಮಾಡೋದನ್ನ ಅವ್ರಿಗೆ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ, ಅವರು ಸುಮ್ನೆ ಇರ್ತಾರೆ. திருதராஷ்டிரனால துரியோதனனை வந்து திருத்த முடியல, அவனை வந்து தண்டிக்க முடியல. அதுக்கு பதிலா அவன் வந்து என்ன பண்றான், துரியோதனுடைய எல்லா ತಪ್ಪುக்கும் ಉಡಂಬೆಯಾ இருக்கான். ಸೊ ಅವಾಗ ಏನಾಯ್ತು, ಇದಕ್ಕೋಸ್ಕರನೇ ವಿದುರನಿಗೆ ಧೃತರಾಷ್ಟ್ರನ ತಿದ್ಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗ್ಲೇ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಧೃತರಾಷ್ಟ್ರ ಏನ್ ಮಾಡ್ದ, ಮಗನ ಮೇಲೆ ಇದ್ದ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವನು ಯಾವಾಗ್ಲೂ ಅಧರ್ಮದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದ್ದ. ஆனா கடைசியில வந்து திருதராஷ்டிரன் வந்து திரும்பினான். விதுரர் வந்து கடைசியில எல்லா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப வந்து சந்திச்சு அப்ப வந்து இப்போ நீங்க வந்து யாருக்கு வந்துட்டு வாழ்க்கை முழுவதும் தீங்கு இழைத்தீங்களோ இன்னைக்கு அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்ட உடனே திருதராஷ்டிரனுக்கு வந்து அப்பதான் வந்து புரிஞ்சது, நான் வந்து அவங்களுக்கு எவ்வளவோ கொடுமை பண்ணேன், ஆனா கூட இப்பவும் அவங்க வந்து என்னை சித்தப்பான்னு சொல்லி வந்து என்னை வந்து அன்பா கவனிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்களுடைய அந்த அந்த நல்ல இதயம் வந்து அவருக்கு வந்து புரிஞ்சது. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ನಡೆದ್ರು ಕೂಡ ಅಂತಿಮದಲ್ಲಿ ಧೃತರಾಷ್ಟ್ರನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಜ್ಞಾನೋದಯ ಆಯ್ತು. ಯಾವಾಗಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವಾಗ ವಿದುರನು ಹೇಳ್ತಾನೆ, ಅಲ್ಲ ನೀನ್ ಯಾರನ್ನ ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಸಿತ್ತೋ, ಯಾರು ನಾಶವಾಗ್ಬೇಕು ಅಂತ ನೀನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನ್ಸಿದ್ಯೋ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಂಡು ಅವರ ಕೆಳಗಡೆ ಒಬ್ಬ ನಾಯಿ ಹಾಗೆ ತಿಂತಾ ಇದೆಯಲ್ಲ ಅವ್ರು ಕೊಡೋ ಊಟನ, ಇದು ನಿನಗೆ ನಾಚಿಕೆ ಅನ್ಸಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಧೃತರಾಷ್ಟ್ರನಿಗೆ ಜ್ಞಾನ ಬಂತು. ನಾನು ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಾನು ಇಷ್ಟೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ವಂಚನೆ, ಅಷ್ಟೆಲ್ಲ ಅವ್ರನ್ನ ನಾನು ಏನ್ ಹೇಳೋದು, ಕಷ್ಟ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ, ಅವ್ರಿಗೆ ಕಷ್ಟ ಕೊಟ್ರು ಕೂಡ ಅವ್ರು ನನ್ನನ್ನ ದೊಡ್ಡಪ್ಪ ಅಂತ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿಯಿಂದ ನಡೆಸಿದಾರಲ್ಲ, ನಾನ್ ಎಂತ ತಪ್ಪು ಮಾಡಿದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವಾಗ ಅವ್ರಿಗೆ ಜ್ಞಾನೋದಯ ಆಗತ್ತೆ. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து திருதராஷ்டிரனுக்கு இருக்கக்கூடிய பற்றுதல்னால அது வந்து அவருக்கு வந்து அந்த பக்தியை ஏத்துக்க முடியல. இன்னொன்னு, பக்தர்கள் எவ்வளவு தூரம் வந்து ஒருத்தர் வந்து தனக்கு தீமை செய்திருந்தா கூட கடைசியில அவங்களுக்கும் வந்து பக்தர்கள் என்ன பண்றாங்க, நன்மைதான் செஞ்சாங்க. சோ அதனாலதான் வந்து அவர் வந்து திரும்பினார் கடைசியில. ಸೊ ಒಂದು ಯಾಕೆ ಧೃತರಾಷ್ಟ್ರ
ತನ್ನ ಧೃತರಾಷ್ಟ್ರನಿಗೆ ಅರಿವು ಮೂಡಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ಭಕ್ತರನ್ನ ಎಷ್ಟೇ ನಿಂದಿಸಿದ್ರು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅವರು ಅವನ ಮೇಲೆ ಆ ಕೋಪವನ್ನ ತೋರಿಸಿಲ್ಲ, ಆ ದ್ವೇಷವನ್ನ ಅವರು ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಂಡಿಲ್ಲ. ಆದ್ರೂ ಕೂಡ ಅವನ್ ಎಷ್ಟೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಅವನನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ರು. ಆ ಗುಣಕ್ಕೋಸ್ಕರ ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂತು. ಮತ್ತೆ ವಿದೂರನು ವಿಪರೀತವಾಗಿ ತೋರಿಸಿದ ಅಷ್ಟೊಂದು ಗಮನದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವ ಅಷ್ಟೊಂದು ಜ್ಞಾನದಿಂದ ಕೂಡ ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂತು ಎಂಬುದನ್ನು ನಾವು ತಿಳಿಸಬಹುದು. ಓಕೆ ಮಾತಾಡಿ. Yes, ಪ್ರಭು, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಡಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ஓகே, நம்ம இன்றைய வகுப்புல போகலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 4வது ஸ்லோகம். ಮಾತಾಡಿ, நீங்க ರಿಸೈಟ್ பண்ணலாமா? ಇವತ್ತು ನಾವು 4ನೇ ಶ್ಲೋಕವನ್ನ ನೋಡಕ್ಕಿದೀವಿ. ನಾಧನಂ ನಾಜನಂ ನಾ ಸುಂದರಿಂ ಕವಿತಾಂ ವಾ ಜಗತೀಶ ಕಾಮಯೇ ಮಮ ಜನ್ಮನಿ ಜನ್ಮನೀಶ್ವರೇ ಭವತಾದ್ ಭಕ್ತಿಯ ಹೈತುಕೀ ತ್ವಯಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮೇಡಮ್. ஸோ நம்ம இது வரைக்கும் 3 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். முதல் ஸ்லோகத்துல பகவான் நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமைகளை வந்து சொன்னாரு. ಸೊ ಇಲ್ಲಿ ತನಕ ನಾವು 3 ಶ್ಲೋಕಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ. ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನದ ಮುಖ್ಯತ್ವವನ್ನ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ರು. 2வது ஸ்லோகத்துல பகவானுடைய நாமத்திற்கான சக்தியை பத்தி வந்து சொன்னாரு. ಸೊ 2ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಭಗವಂತನ ನಾಮದಲ್ಲಿ ಇರುವ ಶಕ್ತಿಯ ಬಗ್ಗೆ ವಿವರಿಸಿದ್ದಾರೆ. 3வது ஸ்லோகத்துல அந்த நாமத்தை இடையராது ஜெபிப்பதற்கான வழிமுறையை வந்து சொன்னாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ 3ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಾಮವನ್ನ ಯಾವ ತರ ನಾವು ಜಪ ಮಾಡ್ಬೇಕು, ಹೇಗೆ ಜಪ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்போ இந்த 4வது ஸ்லோகத்துல சைத்தன்ய மகாபிரபு ஒரு சாதகன், அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு விருப்பத்தோட அவர் வந்து இந்த நாமத்தை ஜபிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ಸೊ 4ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಒಬ್ಬ ಶಿಕ್ಷಕ ಯಾವ ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಏನನ್ನು ನೆನೆಸುತ್ತಾ ಈ ಹರಿನಾಮವನ್ನ ಜಪಿಸಬೇಕು ಅಂತ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. பொதுவாகவே நம்ம வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பெரிய லிஸ்டோட தான் வந்து போவோம். போனோம்னா நம்ம வந்து சாமி கும்பிடுறோங்கிற பேர்ல வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம லிஸ்ட் எல்லாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு நீங்க வந்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ಅವ್ರಗಿட்ட வந்து ಪ್ರಾರ್ಥನೆ பண்ணிட்டு வருவோம். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಾವು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಿಲಿಯನ್ನ ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ, ಒಂದು ಲಿಸ್ಟ್. ಅಲ್ಲಿ ಹೋದ್ಮೇಲೆ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ 3/4 ಗಂಟೆ ಭಗವಂತನಿಗೆ ಆ ಲಿಸ್ಟ್ ಎಲ್ಲ ಓದಿಸಿ ಹೇಳಿ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಇದನ್ನೆಲ್ಲ ಪೂರೈಸಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಕರಿಸಿ ಅಂತ ಬೇಡುತ್ತಾ ಬರ್ತೀವಿ. நான் கிருஷ்ண பக்திக்கு வருவதற்கு முன்னாடி வந்து சிவபக்தனா இருந்தேன். ನಾನು ಕೃಷ್ಣ ಭಕ್ತಿಗೆ ಬರೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಾನೊಬ್ಬ ಶಿವಭಕ್ತನಾಗಿದ್ದೆ. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல், அந்த பாட்டு படிச்சா பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பாடல் இருக்கு, ಅದು படிச்சா பணக்காரன். ಸೊ ಅವಾಗ ನಾನೊಂದು ಹಾಡು ಹಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಆ ಹಾಡು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಈ ಹಾಡು ಹಾಡಿದವರು ಶ್ರೀಮಂತರಾಗ್ತಾರೆ ಅಂತ ಅದರಲ್ಲಿ ಹೇಳಲಾಗಿತ್ತು. பாடல் ஞாபகம் இல்ல, ஒரே ஒரு வரி ஞாபகம் இருக்கு. நாளென்ன செய்யும் கோலென்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அது வந்து நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour உட்காந்து நான் வந்து கோவில சிவபெருமான் முன்னாடி உட்காந்து படிப்பேன். ಸೊ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹಾಡು ನನ್ಗೆ ಅಷ್ಟೊಂದು ಜ್ಞಾಪಕ ಇಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೂಡ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ, ಅರ್ಧ ಗಂಟೆ 3/4 ಗಂಟೆ ಆ ಹಾಡನ್ನ ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಏಕಾಗ್ರತವಾಗಿ ನಾನು ಅದನ್ನ ಹಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அப்போ என்னுடைய அண்ணன் அவர் வந்து சிவபக்தர் தான்.
அவர் வந்து பாப்பாரு, என்ன தம்பி பாட்டு படிக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்பாங்க. ಸೊ ಇವ್ರ ಅಣ್ಣ ಒಬ್ರಿದ್ರು, ಅವರು ನೋಡ್ತಾರೆ ಇವ್ರು ತುಂಬಾ ಫೋಕಸ್ಡ್ ಆಗಿ ಹಾಡೋದನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ಬಿಟ್ಟು, ಏನಪ್ಪ ನೀನ್ ಏನ್ ತಮ್ಮ ಹಾಡ್ತಾ ಇದೆಯಾ, ಸ್ವಲ್ಪ ಹೇಳು ಅಂತ ಕೇಳ್ತಿರತ್ತೆ. இவ்வளவு பக்தி அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. ಸೊ ಅವರು ಶಿವಭಕ್ತರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರಂತೆ, ಇಷ್ಟು ಆ ಒಳ್ಳೆ ಭಕ್ತಿ ಇರುವ ಹಾಗೆ ನನ್ ಮುಂಚೆನೆ ನಾನು ನೋಡ್ಲೇ ಇಲ್ವಲ್ಲ. நான் சொன்னேன் இல்ல, நான் கொஞ்சம் சீக்கிரமா பெரிய பணக்காரன் ஆகணும், அதனாலதான் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ಸೊ ಅವಾಗ ಇವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಇಲ್ಲ ನಾನು ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನಾಗ್ಬೇಕು ಅಂತಕ್ಕೋಸ್ಕರ ಇಷ್ಟು ಗಮನದಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. எங்க அண்ணன் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம வந்து பகவான் கிட்ட வரக்கூடாது, நம்ம பகவானுக்கு பக்தி தான் பண்ணணும், அவர் பார்த்து நமக்கு எல்லாமே வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. ಸೊ ಅವ್ರ ಅಣ್ಣ ಹೇಳಿದ್ರಂತೆ, ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲ ಭಗವಂತನ ಹತ್ರ ಬರ್ಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲಪ್ಪ, ನೀನ್ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ಭಗವಂತನಿಗೆ ಭಕ್ತಿ ಮಾಡಕ್ಕೆ, ಅವರನ್ನ ಪ್ರೀತಿಸಕ್ಕೆ, ಅದ್ರ ಮೇಲೆ ಗಮನ ಹರಿಸು ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. அப்ப எனக்கு புரியல, நான் கேட்கல. அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமா புரிஞ்சிருக்கு. ಸೊ ಅವಾಗ ನನ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಏನು ಅವ್ರು ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ. ಯಾವಾಗ ನಾನು ಕೃಷ್ಣ ಭಕ್ತಿಗ್ ಬಂದ್ನೋ ಆವಾಗ ನನ್ಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು ಯಾಕೆ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮ್ಮಣ್ಣ ಅಂತ. இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரிதான், ஒருத்தவங்களும் வந்துட்டு சிலருக்கு பணம் தேவைப்படலாம், சிலருக்கு வந்து உடல் நலம் தேவைப்படலாம், சிலருக்கு வந்து மன ஆரோக்கியம் தேவைப்படலாம். இப்படி ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான தேவை இருக்கும். ஆனா கண்டிப்பா நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா தேவை இருக்குன்னு தான் அர்த்தம். அதனாலதான் கோயில். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ಕೋರಿಕೆಗಳಿರುತ್ತೆ. ಒಬ್ರಿಗೆ ದುಡ್ಡು ಬೇಕು ಎಂಬ ಕೋರಿಕೆ, ಇನ್ನೊಬ್ರಿಗೆ ನನ್ಗೆ ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಕೋರಿಕೆ. ಈ ತರ ಅನೇಕ ಕೋರಿಕೆಗಳಿರೋದ್ರಿಂದಾನೇ ನಾವು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ. ಆದ್ರೆ ನಿಜ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇದಕ್ಕೆ ನಾವು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗೋದೆಂಬುದು ಅದು ನಿಜವಾದ ಮಾತು. ஆனா இங்க சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தனுடைய விருப்பம் என்னவா இருக்கணும், அவன் வந்து பகவானுக்கு பக்தி பண்றான் அப்படின்னா அவன் அவர்கிட்ட வந்து என்ன கேட்கணும் அப்படிங்கறத வந்து இங்க நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಒಬ್ಬ ಭಕ್ತನಾದ ಮೇಲೆ ಭಗವಂತನಲ್ಲಿ ಏನನ್ನ ಬಯಸ್ಬೇಕು, ಏನನ್ನ ಕೇಳ್ಬೇಕು ಎಂಬುದನ್ನ ಫಸ್ಟ್ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ நம்ம செய்யக்கூடிய பக்தியானது கலப்படமில்லாத தூய பக்தியா இருக்கணும். ಸೊ ನಾವು ಮಾಡುವ ಭಕ್ತಿ ಯಾವಾಗ್ಲೂ ಕಲಂಕವಿಲ್ಲದ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತಿಯಾಗಿ ಇರಬೇಕು. ஸோ தூய பக்தி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பக்தி ரசாமிர்த சிந்துல சொல்லப்பட்டிருக்கு. ಶುದ್ಧ ಭಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದನ್ನ ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧುವಲ್ಲಿ ಹೇಳಲಾಗಿದೆ. எல்லாரும் வந்து நல்லா கவனமா வந்து கேட்டுக்கோங்க. அந்நிய அபிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம். அதாவது தூய பக்தி அப்படின்னு சொன்னா அது வந்து எப்படி இருக்கணும்னா, ஓகே, முதல்ல பக்திக்கு வந்து 2 லட்சணங்கள் இருக்கு. லட்சணம் அப்படின்னு சொன்னா தெரியுது இல்லையா? ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧುದಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದ್ರಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರಭು ಅದು ಲಾಸ್ಟ್ நீங்க சொன்னது கேட்கல. பக்திக்கு 2 லட்சணங்கள் இருக்குன்னு வந்து சொல்றேன். ಸೊ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ 2 ವಿಧವಾದ ಲಕ್ಷಣಗಳು ಇದೆ ಎಂಬುದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. தடஸ்த லட்சணம், இன்னொன்னு வந்து ஸ்வரூப லட்சணம். ಮೊದಲನೇದು ತಥಾಕ್ಷ ಲಕ್ಷಣಂ, ಎರಡನೇದು ಸ್ವರೂಪ ಲಕ್ಷಣಂ. எல்லாரும் வந்து நல்லா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பக்தியுடைய ஸ்வரூப லட்சணம் அப்படின்னா என்ன, இது ஒரு கேள்வி. ಸೊ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಸ್ವರೂಪ ಲಕ್ಷಣ ಅಂದ್ರೆ ಏನು, ಮೊದಲು ಅದನ್ನ ತಿಳ್ಕೋಬೇಕು. வந்து ரூப கோஸ்வாமி வந்து சொல்றாரு, அனுகூலியன கிருஷ்ண அனுசீலனம் அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்றாரு. அனுகூலமான விஷயங்களை வந்து செய்யணும். யாருக்கு அனுகூலமான விஷயங்களை செய்யணும்? கிருஷ்ணருக்கு அனுகூலமான விஷயங்களை வந்து செய்யணும். கிருஷ்ணருக்கு பிரியமான செயல்களை மட்டுமே செய்யணும். அதுக்கு பேர் தான் வந்து
சொரூப லட்சணம். அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த பக்தி தான் பக்தியினுடைய சொரூப லட்சணம். சொரூப லட்சணம் அப்படின்னு சொன்னா பக்தியினுடைய ஒரு உண்மை ಸ್ವರೂಪம்னு சொல்லலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಏನ್ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತನಿಗೆ ಅನುಕೂಲೇನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅನುಕೂಲ ಏನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕೃಷ್ಣನಿಗೆ ಅನುಸಾರಕವಾಗಿ ನಾವು ಭಕ್ತಿಯನ್ನ ಮಾಡುವುದು ಎಂಬುದೇ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕೃಷ್ಣರಿಗೆ ಏನ್ ಪ್ರಿಯವೋ ಅದನ್ ಮಾಡಿದ್ರೇನೆ ಅದು ಭಕ್ತಿಯಾಗುವುದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கிருஷ்ணருக்கு பிரியமானதை தவிர இன்னொன்றை யோசிக்காம இருக்கிறது தான் தூய பக்தி. ಸೊ ಯಾವಾಗ ನಾವು ಬಂದು ಕೃಷ್ಣನಿಗೆ ಪ್ರಿಯವಾದದ್ದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಕೃಷ್ಣನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗದೆ ಇಲ್ಲದದನ್ನ ನಾವು ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಭಕ್ತಿ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இப்போ பால் இருக்கு, அந்த பாலினுடைய இல்ல சாக்லேட் இருக்கு. இந்த சாக்லேட்டோடைய ஒரு சொரூப லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, சொரூப லட்சணம்னா அதோடைய இன்ட்ரின்சிக் கேரக்டர், அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவமான ஒரு குணம் அதுதான். அப்படின்னா அந்த சாக்லேட்டுக்கு சொரூப குணம் என்னன்னு சொன்னா இனிப்பு, இனிமை அப்படிங்கிறது அதோடைய ಸ್ವರೂಪ ಗುಣ. ಸೊ ಇಲ್ಲಿ ಉದಾಹರಣೆಗೆ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಚಾಕ್ಲೇಟ್ ಇದೆ, ಆ ಚಾಕ್ಲೇಟ್ ಒಳಗೆ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಇದೆ. ಆ ವಿಶೇಷತೆನೇ ಅದಕ್ಕೆ ಮೂಲ ಕಾರಣ. ಆ ವಿಶೇಷತೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಸಿಹಿ ಎಂಬುದು ಒಂದು ಮೂಲ ವಸ್ತು. ಸೊ ಅದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಚಾಕ್ಲೇಟ್ ಹೇಳ್ಕೊಳಕ್ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಅದೇ ರೀತಿ ಸಾರಿ ಪ್ರಭು, அதே மாதிரி பக்தி அப்படின்னு சொன்னா பக்தியோடைய சொரூப லட்சணம் என்னன்னு சொன்னா, பக்தி அப்படின்னு சொன்னாலே பகவானுடைய திருப்தியை மட்டுமே யோசிக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. அதை தவிர்த்து அதுல என்னுடைய ஒரு சுய விருப்பம்னு ஒண்ணு வந்துட்டா, என்னுடைய சுய தேவைன்னு ஒண்ணு வந்துட்டா, அது அந்த சொரூப லட்சணத்துல இருந்து அது மாறிடும், அது கலப்படமா ಮಾರಿடும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯಾವಾಗ ನಾವು ಆ ಸ್ವರೂಪ ಭಕ್ತಿ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುವ ವಿಷಯವನ್ನ ನಾವು ಮಾಡುವುದು. ಸೊ ಯಾವಾಗ ನಾವು ಸ್ವಾರ್ಥವಿಲ್ಲದೆ ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಿಲ್ಲದೆ ನಾವು ಭಗವಂತನ ಇಚ್ಛೆಗೋಸ್ಕರ, ಅವನ ತೃಪ್ತಿಗೋಸ್ಕರ, ಅವನನ್ನ ಇದು ಮಾಡಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಮಾಡುವ ಭಕ್ತಿಯೇ ನಮ್ಮನ್ನ ಸ್ವರೂಪ ಲಕ್ಷಣ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. ಯಾವಾಗ ನಾವು ಆ ಸ್ವರೂಪ ಲಕ್ಷಣದಲ್ಲಿ ಮಾಡಿಲ್ವೋ ಅದು ಒಂಥರ ಕಲಂಕವೇ. அந்த பக்தியில நமக்கு ஏதாவது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் இருந்தா அது கலப்படம். ಸೊ ಅಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥ ನಮ್ಗೋಸ್ಕರ ಅಂತ ಏನಾದ್ರೂ ನಾವು ಮಾಡಕ್ ಹೋದ್ರೆ ಭಗವಂತನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅದು ಕಲಂಕವಾಗುತ್ತೆ. ಸೊ இப்போ தடஸ்த லட்சணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தடஸ்த லட்சணம் அப்படின்னு சொன்னா வெளிப்படையான அடையாளங்கள், குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையான எந்த மாதிரி? வெளிப்புறமான, ಔಟ್ ಸೈಡ್. ಓಕೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ತಟಾಕ್ಷ ಲಕ್ಷಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬರೀ ಹೊರನೋಟಕ್ಕೆ ನಾವು ತೋರಿಸುವ ಭಕ್ತಿ ಆಗುತ್ತೆ. எப்படி இப்போ சிலரை பார்த்த உடனே நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க ரொம்ப கோவக்காரங்க, அவங்க ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய அந்த சுபாவமானது இயல்பா வெளியில தெரியுது. அந்த வெளியில இயல்பா தெரியக்கூடிய அந்த லட்சணம், அதுக்கு பேர் தான் என்னது? தடஸ்த லட்சணம். இல்ல அப்படின்னு சொன்னா, இப்போ பாக்குறோம் பிரபு சாஃப்ரான் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, இது என்ன? ಇದು வெளிப்புறமான ஒரு அடையாளம், ಇದು ತಟಸ್ಥ ಲಕ್ಷಣம்னு சொல்லலாம். ಸೊ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತಟಾಷ್ಟ ಲಕ್ಷಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೊರ ನೋಟದಿಂದ ಒಬ್ಬನನ್ನ ನೋಡಿ ಹೇಳುವುದು. ಉದಾಹರಣೆಗೆ ಯಾರಾದ್ರೂ ಕೋಪದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಅವರ ಸ್ವಭಾವ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದು. ಅದೇ ರೀತಿ ಇವಾಗ ಯಾರಾದ್ರೂ ಕಾವಿ ಬಟ್ಟೆಯನ್ನ ಹಾಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಅವರ ಸ್ವಭಾವ, ಅವರೊಬ್ಬ ಬ್ರಹ್ಮಚಾರಿನೋ ಇಲ್ಲ ಸನ್ಯಾಸಿನೋ ಅಂತ ನಾವು ಹೇಳುವುದು. ಸೊ ಇದು ಹೊರ ಲಕ್ಷಣ ಎಂಬುದು ಅರ್ಥ ಆಗತ್ತೆ.
அதே மாதிரி பக்தியுடைய தடஸ்த லட்சணம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அந்த பக்தியில வெளிப்புறமா பார்த்தாலே தெரியணும் அவங்க வந்து அந்நிய அபிலாஷிதா, அது ஒரு சுபாவம். அந்நிய அபிலாஷிதான்னா வேற விதமான விருப்பங்கள் எதுவும் இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். வேற விதமான விருப்பங்கள் அப்படின்னு சொன்னா பக்திக்கு சாதகமானதை தவிர வேற எதையும் விரும்பாதவங்க. ಸೊ ಇಲ್ಲಿ ತಟಾಶ ಲಕ್ಷಣ ಅಂತ ಹೇಗೆ ನಮ್ಗೆ ಗುರುತಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನ್ಯಾಭಿಲಾಷಿತ ಅಂತ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. ಅಂದ್ರೆ ಅವರು ಯಾವುದೇ ಅಭಿಲಾಷೆಗಳು ಇಲ್ಲದೆ ಕೃಷ್ಣನ ಒಂದು ಹಿತಕ್ಕಾಗಿ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣನ ಒಂದು ತೃಪ್ತಿಗೋಸ್ಕರ ಮಾಡುವುದು ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ನಮಗೆ ಕಂಡು ಬರುತ್ತದೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அப்புறம் ஞான கர்மாதி அனாவிரதம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இந்த ஞான மார்க்கத்தையோ இல்லைன்னா கர்ம மார்க்கத்தையோ அவர் கடைபிடிக்காதவர் அப்படிங்கறத வெளிப்படையாவே நமக்கு வந்து தெரியும். ಸೊ ಎರಡನೇದಿ ಹಾಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇರೋದಂದ್ರೆ ಜ್ಞಾನ ಕರ್ಮಾದಿ ಅನಾವೃತಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಜ್ಞಾನ ಮಾರ್ಗವನ್ನ ಬಯಸುವುದಿಲ್ಲ, ಕರ್ಮ ಮಾರ್ಗವನ್ನ ಅವರು ಬಯಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದೇ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. அந்த மாதிரி ஒரு சாதகன் எப்போ இந்த ஒரு அதாவது ஞான மற்ற விருப்பங்கள் இது எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு கிருஷ்ணருக்கு மட்டுமே திருப்திப்படுத்தணும்னு சொல்லி வந்து எப்போ ஒருத்தர் வந்து பக்தி பண்றாரோ அந்த பக்தி ಉತ್ತಮமான ಭಕ್ತಿ அப்படின்னு வந்து. ಸೊ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರೊಬ್ರು ಈ ಜ್ಞಾನ ಕರ್ಮ ಅಭಿಲಾಷೆಗಳು ಯಾವುದು ಇಲ್ಲದೆ ಅವರು ಭಗವಂತನ ಒಂದು ಪ್ರಿಯಕ್ಕೋಸ್ಕರ ಭಗವಂತನ ಒಂದು ತೃಪ್ತಿಗೋಸ್ಕರ ಅವರನ್ನ ಸಂತೋಷ ಪಡಿಸೋಕೋಸ್ಕರ ಯಾರೊಬ್ಬನು ಇದಾನೋ ಅದೇ ನಿಜವಾದ ಭಕ್ತಿ ಅನ್ನಿಸ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. அந்த உத்தமமான பக்தியை தான் ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು இங்க வந்து ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ಆ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಭಕ್ತಿಯನ್ನೇ ಇಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ವಿವರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு உத்தமமான ஒரு பக்தி நிலைக்கு ஒருத்தர் எப்போ வர முடியும்? ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಈ ಉತ್ತಮ ಸ್ಥಿತಿಗೆ ಯಾವಾಗ ಬರಕ್ಕಾಗತ್ತೆ? இந்த பக்தர் இதற்கு முந்தைய ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும், அவர் அந்த பணிவான குணங்களை எல்லாம் அவர் வந்து வளர்த்திருந்தாரு அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன செய்ய முடியும், இந்த ஒரு நிலைக்கு வந்து வர முடியும். ಸೊ ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಭಕ್ತರು ಈ ಒಂದು ಉತ್ತಮ ಸ್ಥಿತಿಗೆ ಬರಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮುಂದಿನ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಆ ಒಂದು ಉತ್ತಮ ಗುಣಗಳನ್ನ ಹೊಂದ್ಕೊಂಡ್ರೆ ಮಾತ್ರ ಅವರು ಈ ಸ್ಥಿತಿಗೆ ಬರಬಹುದು. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த குணங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒருத்தர் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல்ல அவருக்கு வந்து பக்தியின் மேல வந்துட்டு ஒரு ஆசக்தி, அதாவது ஆசக்தி அப்படின்னு சொன்னா ஒரு ஈர்ப்பு அவருக்கு வந்து இருக்கணும். அந்த ஈர்ப்பு இருந்தா மட்டும்தான் அவர்னால என்ன பண்ண இந்த லௌகிகமான சுவைகளெல்லாம் வந்து விட முடியும். ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಬರ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಅವ್ರ ಭಕ್ತಿಯ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿಯನ್ನ ಹೊಂದ್ಕೋಬೇಕು. ಯಾವಾಗ ಒಬ್ಬನು ಆಸಕ್ತಿಯನ್ನ ಹೊಂದ್ಕೊಳ್ತಾನೋ ಅವಾಗ ಅವನಿಗೆ ಭೌತಿಕ ವಿಷಯದ ಮೇಲೆ ಆಕರ್ಷಣೆ ಆಗಿರ್ಲಿ ಅಥವಾ ಆಸೆ ಆಗಿರ್ಲಿ ಅವನಿಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. முன்னாடி 3வது ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்த்தோம், அந்த சொல்லப்பட்ட அந்த குணங்களை வந்து ஒருத்தர் பக்தியில வந்து ஒரு நிஷ்டா நிலையை வந்து அடையும் போதுதான் அவர் அந்த குணங்களை வந்து வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಹೋದ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಯಾರೊಬ್ಬರು ನಿಷ್ಠ ಸ್ಥಿತಿಗೆ ಬರ್ತಾರೋ ಅವರಿಂದ ಮಾತ್ರ ಈ ಗುಣಗಳನ್ನೆಲ್ಲ ಹಿಂಬಾಲಿಸಬಹುದು ಅಂತ ಆಗುತ್ತೆ. இங்க சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய இந்த குணங்களை எல்லாம் ஒருத்தர் வந்து பக்தியில வந்து இந்த ஆசக்தி அப்படின்ற அந்த ஒரு நிலையை வந்து அடையும் போதுதான் அவர்னால வந்து இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை அவர்னால வந்து பண்ண முடியும். ಸೊ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯಾರೊಬ್ರು ಈ ಆಸಕ್ತಿ ಸ್ಥಿತಿಗೆ ಬರ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ.
ஏன்னா நமக்கு இந்த பௌதிக உலகத்துல அதிகப்படியான அனுபவிக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭೌತಿಕವಾಗಿ ನಮಗೆ ಅನುಭವಿಸಬೇಕು, ಭೌತಿಕವಾಗಿ ನಾವು ಎಲ್ಲವನ್ನ ಅನುಭವಿಸಬೇಕು ಅಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಇಚ್ಛೆ ಇದೆ. ஸோ அந்த பௌதிகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த இன்பம் இருக்கிற வரைக்கும், அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஒரு சாதகனுடைய ஹிருதயத்துல பகவானுடைய அந்த இன்ப சக்தியானது வெளிப்படாது. ಸೊ ಯಾವ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಈ ಒಂದು ಎಲ್ಲವನ್ನ ಅನುಭವಿಸುವ ಒಂದು ಇಚ್ಛೆದಿಂದ ಅವನು ಹೊರಗಡೆ ಬರ್ತಾನೋ ಅಲ್ಲಿ ತನಕ ಅವನಿಗೆ ಭಗವಂತನ ಒಂದು ಭಗವಂತನು ಕೊಡುವ ಭಕ್ತಿಯನ್ನ ಅವನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நமக்கு பௌதிகமான ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹிருதயத்துல அந்த ஆன்மீக ஆனந்தமானது வெளிப்படாது. ಸೊ ಯಾವಾಗ ನಮಗೆ ಆಸಕ್ತಿ ಎಲ್ಲವನ್ನ ಅನುಭವಿಸಬೇಕು ಅಂತ ಇಚ್ಛೆ ಇದ್ದಾಗ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನ ಮೇಲೇನು ಆ ಆನಂದವನ್ನು ನಮಗೆ ಅನುಭವಿಸಕ್ಕೆ ನಮಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த பகவானுடைய அந்த ஆன்மீகமான அந்த ஆனந்த சக்திக்கு பேரு ஹலாதினி சக்தி அப்படின்னு பேரு. அந்த ஹலாதினி சக்தி ஒரு பக்தனுடைய ஹிருதயத்துல எப்போ வந்து தோன்றுதோ அப்போ அந்த பக்தனுடைய ஹிருதயத்துல வந்து ஒரு விதமான பௌதீகமான ஆசைகளும் இருக்க முடியாது. இருந்தா இந்த சக்தி வந்து தோன்றாது. ಸೊ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾದ ಒಂದು ಶಕ್ತಿಗೆ ಹೆಸರು ಅಲಾದಿನಿ ಶಕ್ತಿ. ಆ ಅಲಾದಿನಿ ಶಕ್ತಿ ಒಬ್ಬನಿಗೆ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನಿಗೆ ಭೌತಿಕವಾಗಿ ಯಾವುದೇ ಇಷ್ಟ ನಷ್ಟಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ಅವನು ಯಾವುದನ್ನು ಪ್ರಿಯವಾಗಿ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಭಗವಂತನೇ ಅವನ ಪ್ರಿಯ ಅಂತ ಅವನು ಅನ್ನಿಸಿಕೊಳ್ತಾನೆ. நம்ம வேற ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு சுவையான ஒரு உணவு நம்ம வந்து சுவைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து தாழ்வான ஒரு சுவையற்ற ஒரு உணவை வந்து ಸ್ವೀಕರಿக்கிறதுக்கு நமக்கு வந்து ಮನಸ್ಸು ವರಾದು. ಸೊ ಇದನ್ನ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಒಳ್ಳೆ ಊಟವನ್ನ ರುಚಿಸಿದವರಿಗೆ, ಒಂದು ಒಳ್ಳೆ ಊಟ ರುಚಿಸಿದವನಿಗೆ ಏನೋ ಆಗೋ ಹೀಗೋ ಇರೋ ಊಟ ರುಚಿಸ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ಇಷ್ಟಪಡಲ್ಲ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಊಟದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಊಟವನ್ನ ತಿಂದವನಿಗೆ ಈ ಬೇರೆ ಊಟ ತಿನ್ನಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಮನಸ್ಸಾಗುದಿಲ್ಲ. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சங்கட்டி சாப்பிடுறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். என்ன சாப்பிடுறதுக்கு பிரபு? ಸಂಗಟಿ, ಮುದ್ದೆ, ರಾಗಿ ಮುದ್ದೆ. ಓಕೆ. ಸೊ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ ತರ ಇರೋ ಜನರಿಗೆ ರಾಗಿ ಮುದ್ದೆ ತಿನ್ನೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಅಂತ. கோச்சுக்காதீங்க. ದಯವಿಟ್ಟು ತಪ್ಪು ತಿಳ್ಕೊಬೇಡಿ. அந்த மாதிரி நமக்கு ஒரு உயர்வான ஒரு சுவை, ஆன்மீகத்துல வந்து ஒரு உயர்ந்த ஒரு சுவையை வந்து ஒரு முறை ஒருவர் அனுபவிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு ಲೌಕಿಕமான ಸುವೆಗಳಿಗೆ ಮೇಲೆ வந்து ஒரு ஈர்ப்பு வராது. ಸೊ ಯಾರೊಬ್ಬರು ಆಧ್ಯಾತ್ಮಿಕದ ಉನ್ನತವಾಗಿರುವ ರುಚಿಯನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಭೌತಿಕದಲ್ಲಿ ಇರುವ ಯಾವುದೇ ವಸ್ತು ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ರುಚಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அதனாலதான் இங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாரு, இந்த சாதகன் தனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரு. அப்ப எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்போ அவர் வந்து நிச்சயமா வந்து அந்த ஆன்மீக ஆனந்தத்தை வந்து அனுபவித்திருந்தால் மட்டும்தான் வந்து என்ன செய்ய முடியும், எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல முடியும். ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಯಾವಾಗ ಅವರು ನನಗೇನು ಬೇಡ, ಈ ಭೌತಿಕವಾಗಿ ನನ್ಗೇನು ಬೇಡ ಅಂತ ಯಾವಾಗ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವಾಗ ಅವರು ಆ ಉತ್ತಮವಾಗಿರುವ ಆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿರುವ ಆ ರುಚಿಯನ್ನ ಅನುಭವಿಸುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಸುಲಭವಾಗಿ ನನಗೆ ಭೌತಿಕವಾಗಿ ನನಗೆ ಏನು ಬೇಡ ಅಂತ ಅನ್ನುವ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಗೆ ಬರ್ತಾರೆ. இன்னும் சிலர்னால வந்து அந்த இன்பத்தை கைவிட முடியும். யாருனால அப்படின்னா அந்த பௌதீக இன்பத்தினால துன்பத்தை அனுபவிச்சாங்களே அவங்களுக்கு இன்பத்தை விட முடியும். ஐயோ அதுவா வேண்டாம்பா அப்படின்னு. ಸೊ ಇನ್ನೊಂದು ಕ್ಯಾಟಗರಿ ಜನ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರು ಕೂಡ ಈ ಭೌತಿಕ ವಿಷಯಗಳ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ ತೋರ್ಸಲ್ಲ. ಯಾರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಒಂದು ಭೌತಿಕ ವಿಷಯದಿಂದ ತುಂಬಾ ನೊಂದಿದವರು, ಅಂದ್ರೆ ಅದರಿಂದ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟು ಪೀಡಿಸಿಕೊಂಡಿರುವವರು ಮಾತ್ರ ಅಯ್ಯೋ ಬೇಡಪ್ಪ ನನಗೆ ಈ ಸುಖಾನೇ ಬೇಡ, ಸಾಕಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳೋದುಂಟು. அங்க கூட ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா
அந்த மனசு வந்து அந்த பழைய அடிபட்டதெல்லாம் மறந்து திரும்ப என்ன பண்ணும்னா அந்த சுகத்தை தேடும். ಆದ್ರೆ ಏನಾಗತ್ತೆ ಹಿಂಗೆಲ್ಲ ಹೇಳೋರು ಸ್ವಲ್ಪ ದಿನದ ನಂತರ ಅದೆಲ್ಲ ಮರ್ತೋಗುತ್ತಲ್ವಾ, ಆ ಕಷ್ಟ ಎಲ್ಲ ಮರ್ತೋಗಿದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಆ ಆ ಇன்பವನ್ನ ಅನುಭವಿಸ್ಬೇಕು ಅಂತ ಮನಸ್ಸಾಗುತ್ತದೆ ಅಂತೆ. எல்லாரும் வந்து நினைக்கலாம், பிரபு இதெல்லாம் போதும், ஏற்கனவே எங்களுக்கு வந்து ரியல் லைஃப்லயே பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்ப அதுல இருந்து எப்படி வர்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் இப்ப எதிர்பார்க்கறீங்க. ಸೊ ನೀವೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಾ, ಅಯ್ಯೋ ಸಾಕು ಪ್ರಭು ಸಾಕು, ಇದೆಲ್ಲ ಅನುಭವ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ನಮ್ಗೆ, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ ಏನ್ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ, ದಯವಿಟ್ಟು ಇದ್ರಿಂದ ಹೆಂಗ್ ಹೊರಗಡೆ ಬರೋದು ಅದನ್ನ ಮಾತ್ರ ನಮ್ಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡಿ ಪ್ರಭು ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದೀರಾ. வந்து பக்தி வினோத் தாக்கூர் அதுக்காக வந்து ஒரு வழி சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டா, எப்போ ஒரு ஆன்மீக சாதகன் வந்து தன்னுடைய குருவினுடைய அந்த பத்ம வாக்கியா அவரோட திருமுகத்துல இருந்து இந்த பகவானுடைய நாமத்தை வந்து ரொம்ப கவனமா வந்து கேட்கிறாரோ, அப்புறமா அதன் மூலமா அவர் வந்து இந்த அபராதங்கள்ல இருந்தெல்லாம் யாரு வந்து விடுபட்டு இருக்கிறாரோ அவர்னாலதான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த லௌகிக சுகங்களுக்கு மேல வந்து ஒரு ಪಟ್ಟು ಇರ್ತ முடியும். ಸೊ ಹಾಗಾಗಿ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಯಾವ ಸಾಧಕನಿಗೆ ಇದು ಸಾಧ್ಯ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾರೊಬ್ಬ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಗುರುವನ್ನ ಸ್ವೀಕರಿಸುತ್ತಾ ಗುರುಗಳು ಕೊಟ್ಟಿರುವ ಪದ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಪಾಲಿಸುತ್ತಾ ಮತ್ತೆ ಅದಲ್ಲದೆ ಪಾಲಿಸಿಕೊಂಡು ಅಪರಾಧವೇ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಗೆ ಯಾರೊಬ್ನು ಬರ್ತಾನೋ ಆತನಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಭೌತಿಕ ವಿಷಯಗಳಿಂದ ಅಟ್ಯಾಚ್ಮೆಂಟ್ ಇಂದ ಹೊರಗಡೆ ಬರಬಹುದು. அந்த மாதிரி ஒரு பௌதிக சுகங்களுக்கு மேல வந்து ஒரு பற்றுதலோட இருந்துகிட்டு அதே நேரத்துல வந்து நம்ம பக்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பக்திக்கு பேரு வந்து பக்தி ஆபாசன்னு பேரு. அது வந்து தூய பக்தி. ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾರೊಬ್ರು ಭೌತಿಕವಾಗಿ ಆಸೆಗಳನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ಭೌತಿಕ ಆಸೆಗಳನ್ನ ತಪ್ಪದೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಪ್ಲಸ್ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಉನ್ನತಿಗೋಸ್ಕರ ಪ್ರಯತ್ನಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಸ್ಥಿತಿಗೆ ಭಕ್ತಿ ಭಾಸ ಅಂತ ಕರೆಯೋದುಂಟು. பக்தி ஆபாஸ். பக்தி ஆபாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அது பாக்குறதுக்கு பக்தி மாதிரியே தெரியும், ஆனா அது வந்து பக்தி இல்ல, அதாவது தூய பக்தி கிடையாது. ಸೊ ನೋಡಕ್ಕೆ ಅದು ಭಕ್ತಿ ತರಾನೇ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಳುತ್ತೆ, ಆದ್ರೆ ಅದು ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತಿ ಅಲ್ವೇ ಅಲ್ಲ. ஒரு தனிநபரோட விதமான பிரபு கேட்கல, யார் அவங்க மீட் பண்ணுங்க. எஸ் பிரபு பண்ணியாச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆபாச பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க பிரபு. பக்தி ஆபாஸ் அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு பக்தி மாதிரியே தெரியும், ஆனா அது வந்து தூய பக்தி இல்ல. ಸೊ ಹಾಗಾಗಿ ಆಭಾಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೋಡಕ್ಕೆ ಭಕ್ತಿ ತರಾನೇ ಇರುತ್ತೆ, ಆದ್ರೆ ಅದು ಭಕ್ತಿ ಅಲ್ಲ. ஸோ நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு தனிநபருடைய சுய விருப்பம் அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து பக்தி செய்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பக்தி ஆபாஸ். ಸೊ ಒಳಗೊಳಗೆ ನಮಗೆ ಅನೇಕ ಆಸೆಗಳನ್ನ ಪೂರೈಸ್ಕೋಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಇಟ್ಕೊಂಡು ಭಕ್ತಿ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಆಭಾಸ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கிருஷ்ணருடைய திருப்திக்காக அப்படின்னு சொல்லி பக்தி பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்போ அது தூய பக்தி. ಕೃಷ್ಣನ ತೃಪ್ತಿಗೋಸ್ಕರನೇ ನಾನ್ ಭಕ್ತಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಕೃಷ್ಣ ಭಕ್ತಿ, ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತಿ ಆಗತ್ತೆ. ஸோ இதுதான் வந்து தூய பக்திக்கான ஒரு இலக்கம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇದೇ ಒಂದು ಉತ್ತಮ ಭಕ್ತಿಗೆ ಒಂದು ವರ್ಣನೆ, ಇದನ್ನ ಹೇಗೆ ವರ್ಣಿಸ್ತಾರೆ ಎಂಬುದು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ஓகே, இப்ப நம்ம ಶ್ಲೋಕத்துக்கான ವಿಳಕத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ಸೊ ಇವಾಗ ನಾವು ಶ್ಲೋಕದ ಅರ್ಥವನ್ನ ನೋಡೋಣ.
நாதனம் சுந்தரி கவிதாம்பா ஜெகதி காமய மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்தி அதை புவி. ஸோ இதுல நான் தனம் தனம் ஜனம் சுந்தரி கவிதாம். ஸோ இந்த நாலுமே வந்து வேணாம் அப்படின்னு வந்து மகாபிரபு சொல்றாரு. அது எதனால வந்து அப்படி சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். ಸೊ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ನಾದನಂ ನಾಜನಂ ನಾ ಸುಂದರಿಂ ಕವಿತಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇದು ಏನು ಅರ್ಥ ಎಂಬುದನ್ನ ಇವಾಗ ನೋಡೋಣ. முதல்ல வந்து தனம் அப்படின்னு சொன்னா செல்வம் அப்படின்னு நமக்கு பொதுவான ஒரு அர்த்தம். ಸೊ ಧನಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಸಂಪತ್ತು ಎಂದೇ ಅರ್ಥ. தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பக்தி வினோத் தாக்கூர் எப்படி விவரிக்கிறார் அப்படின்னு சொன்னா, யார் ஒருத்தர் தன்னுடைய வர்ணாசிரம தர்மப்படி தன்னுடைய வர்ணாசிரம கடமைகளை செய்து அவர் வந்து அந்த கர்ம காண்டங்கள் மூலமா வந்து செல்வத்தை சேகரிக்கிறாரோ அந்த செல்வத்துக்கு பேர் தான் இங்க தனம் அப்படின்னு பேரு. ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಯಾರೊಬ್ರು ವರ್ಣಾಶ್ರಮ ಧರ್ಮವನ್ನ ಪಾಲಿಸುತ್ತಾ ಆ ಧರ್ಮಕ್ಕೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ಅನುಗರಿಸುತ್ತಾ ಯಾವ ಧನವನ್ನ ಅವರು ಸಂಪಾದಿಸ್ತಾರೋ ಆ ಧನವನ್ನ ಇಲ್ಲಿ ಧನ ಅಂತ ಕರೀತಾರೆ, ಧನಂ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதாவது தர்மப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம். ಅಂದ್ರೆ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಧರ್ಮವನ್ನ ಮಾಡ್ತಾ ಸಂಪಾದಿಸುವ ಹಣವನ್ನ ಇಲ್ಲಿ ಧನಂ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இங்க வந்து நான் தனம் அப்படின்னா எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம ஓகே, மகாபிரபு ஒருவேளை வந்து தவறான வழியில வரக்கூடிய பணத்தை வேண்டாம்னு சொல்றாரோ அப்படின்னு நம்ம ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ನಾದನಂ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ಧರ್ಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಸಂಪಾದಿಸುವ ಹಣವನ್ನ ಧನಂ ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಾ? அதாவது தர்மத்திற்கு புறம்பான அந்த பணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம நினைக்கலாம். ಸೊ ಹಾಗಾಗಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಅಂತ ಸಂಪಾದನೆಯನ್ನ ನಾವು ನಾದನಂ ಅಂತ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಆದ್ರೆ பக்தி வினோத் தாக்கூர் என்ன சொல்றாரு, தர்மப்படி சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை தான் இங்க வந்து மகாபிரபு வேணாம் அப்படிங்கிறாரு. ಆದ್ರೆ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಯಾರೊಬ್ರು ಧರ್ಮವನ್ನ ಫಾಲೋ ಮಾಡಿ ಸಂಪಾದಿಸಿರುವ ಧನವನ್ನ ನಾ ಧನಂ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. ಪ್ರಭು ಅಪ್ಪನ எப்படி ಕುಟುಂಬத்தை நடத்துறது? ಸೊ ಹಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಹೇಗೆ ಕುಟುಂಬನ ನಾವು ನಡೆಸೋದು? ಧರ್ಮದಿಂದ ಹೆಂಗೆ ನಾವು ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಿ ಸಂಪಾದಿಸೋದು ಅಂತ ನಮ್ಗೆ ಸಂಶಯ ಇರುತ್ತೆ. அந்த மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தர்மப்படி சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் அதுல கூட நம்மளுடைய புலனின்பத்துக்காக அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதனாலதான் அந்த மாதிரி பணம் கூட அப்படிங்கிற பிரபு கேட்கல. எதுக்கு இங்க வந்து தர்மப்படி கேக்குதாப்பா? கேக்குது பிரபு. தர்மப்படி பணம் வரக்கூடிய அந்த பணம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, ஏன்னா அந்த தர்ம அர்த்த காம தர்மப்படி வந்து சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம், அதை வந்து அப்போ நம்மளை வந்து புலனின்பத்துல ஈடுபடுத்துறதுக்காக வரக்கூடிய அந்த பணம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಅದನ್ನ ನಾದನಂ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಧರ್ಮಕ್ಕೆ ಸಾರಿದ್ದು ನಾವು ಧನವನ್ನ ಸಂಪಾದಿಸಿ ಆ ಧನವನ್ನ ನಾವು ನಮ್ಮ ಒಂದು ಇಂದ್ರಿಯ ತೃಪ್ತಿಗೆ ನಾವು ಉಪಯೋಗಿಸಿದ್ರೆ ಅಂತ ಧನ ನಮಗೆ ಬೇಡ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವ್ ಯಾಕೆ ಧನವನ್ನ ಸಂಪಾದಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಧರ್ಮ ಅರ್ಥ ಕಾಮ ಮೋಕ್ಷ. ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ದುಡ್ಡು ಸಂಪಾದಿಸೋದು ಧರ್ಮ ಪ್ರಕಾರ ಏನಕ್ಕೆ? ಕಾಮವನ್ನ ಅನುಭವಿಸೋಕೋಸ್ಕರ.
ಸೊ ನಮ್ಮ ಇಂದ್ರ ತೃಪ್ತಿಗೋಸ್ಕರ. ಸೊ ಅಂತ ಇಂದ್ರ ತೃಪ್ತಿಗೆ ಸಂಪಾದಿಸುವ ಸಂಪತ್ತು ನನಗೆ ಬೇಡ ಅಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಇಲ್ಲಿ ಕಠಿಣವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா, பொதுவாவே பணம் அதிகமா வந்தா நாம வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசு வாழ்க்கையை நாம வந்து விரும்புவோம். ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವಾಗ ನಾವು ದುಡ್ಡು ಬಂದ್ರೆ ನಾವು ಒಳ್ಳೆ ಸೊಫಿಸ್ಟಿಕೇಟೆಡ್ ಆಗಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳೋದು, ಧಾರಾಳವಾಗಿ ನಾವು ಜೀವನವನ್ನ ನಡೆಸ್ತೀವಿ. ஸோ அதனால அந்த தனமானது நம்மளை வந்து என்ன பண்ணுது, நம்மளை வந்து ಸೋಂಬೇರಿಯಾக்கும். ಸೊ ಯಾವಾಗ ನಾವು ತುಂಬಾ ಸುಖಭೋಗದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಏನಾಗತ್ತೆ, ನಮಗೆ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ನಮಗೆ ಸೋಂಬೇರಿಗಳನ್ನ ಮಾಡ್ಬಿಡುತ್ತೆ. இன்னொன்னு என்னன்னா, பணம் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கருமி ஆயிரும், அதாவது கஞ்சனா மாறிடும். ದುಡ್ಡು ಜಾಸ್ತಿ ಆದ್ರೆ ನಾವು ಒಂದೊಂದ್ಸತಿ ಕಂಜೂಸ್ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ ಅಂತೆ. பணம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொல்லுவோம், பிரபு எனக்கு மட்டும் பணம் வந்துச்சு உடனே உங்களுக்கு நான் வந்து கோயில் கட்டி கொடுத்துருவேன் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ಸುಮಾರು ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಪ್ರಭು ಹತ್ರ ಬಂದು, ಪ್ರಭು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತ್ರ ದುಡ್ಡಿದ್ರೆ ನಾನ್ ನಿಜವಾಗ್ಲೂ ಒಂದ್ ದೇವಸ್ಥಾನ ಕಟ್ಕೊಟ್ಬಿಡ್ತಾ ಇದೆ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಅಂತ ಹೇಳೋದುಂಟು. பரவாயில்ல, அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து பிசினஸ் நல்லா பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே பணம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கோயில் பக்கமே வரமாட்டாங்க. ಆಮೇಲೆ ಭಗವಂತನ ಅನುಗ್ರಹದಿಂದ ಅವ್ರಿಗೆ ದುಡ್ಡೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗ್ ಬರ್ತಾ ಇದೆ, ಅವರು ಶ್ರೀಮಂತಿಕೆ ಆಗಿದೆ, ಶ್ರೀಮಂತಿಕೆ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಂತವ್ರು ನೆಕ್ಸ್ಟ್ ಮಿನಿಟ್ ದೇವಸ್ಥಾನ ಕಡೆನೆ ಅವ್ರ ತಲೆ ಇಟ್ಟು ಮಲ್ಗಲ್ಲ. ಅಷ್ಟೊಟ್ಟಿಗೆ ಅವರು ದೇವ್ರ ದೂರ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. தனம் அந்த அளவுக்கு நம்மளை வந்து மாத்திரும். ಸೊ ದುಡ್ಡಿಗೆ ಎಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಅದು ಬದಲಾಯಿಸಬಹುದು ನಮ್ಮನ್ನ. அதனால அந்த மாதிரியான ஒரு தனம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு மகாபிரபு. ಅದಕ್ಕೆ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಅಂತ ಧನ ನಮ್ಮನ್ನೇ ಬದಲಾಯಿಸುವ ಧನ ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்காக வந்து அப்போ பணமே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் இல்ல. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಮ್ಗೆ ದುಡ್ಡೇ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஜீவனத்தை நடத்துவதற்கான ஒரு பணம் நமக்கு வந்து தேவை. அந்த பணத்தை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், மற்றதெல்லாம் நம்ம வந்து ಭಗವಾನುடைய ಸೇವೆಗಾಗಿ நம்ம வந்து பயன்படுத்தி. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ನಮ್ ಜೀವನ ನಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಬೇಕೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಇಟ್ಕೊಂಡು ಮಿಕ್ಕಿದ್ದನ್ನ ಭಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲಿ, ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾವು ತೊಡಗಿಸುವುದು ಉತ್ತಮ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாவது நம்ம கிட்ட வந்து பணம் இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு உட்கார்றதுக்கு சேர் வாங்கணும்னு சொன்னா அது வந்து 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு சோபாவே வாங்குவோம். ஆனா அதே இது கோவில்ல வந்து உட்கார்றதுக்கு மக்களுக்கு வந்துட்டு சேர் இல்லைன்னு சொன்னா அது வந்து வாங்கிக்கலாம் ப்ரோ. ஒரு 100 ரூபாய்க்கு வந்து அது உடனே வாங்கி கொடுத்துருவாங்க ரொம்ப பெரிய ಮನಸ್ಸೋಡ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಲೈಕ್ ಏನೋ ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಕುತ್ಕೋಬೇಕು ಅಂತ ನಮ್ಗೆ ಒಂದ್ಸತಿ ನಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಕುತ್ಕೋಬೇಕು ಅಂತ ಆಸೆ ಇದ್ರೆ 1,00,000 ಆದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಕೊಟ್ಟು ಒಂದ್ ದೊಡ್ಡ ಸೋಫಾ ಕುಶನ್ ಆಗಿರೋದು, ಕಂಫರ್ಟ್ ಆಗಿರೋದು ಮಾಡಿ ನಮ್ಗೋಸ್ಕರ ಮಾಡ್ತೀವಿ. ಅದೇ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಭಕ್ತರು ಕೇಳ್ತಾರೆ, ಪ್ರಭುಗಳೇ ಇಲ್ಲಿ ಡಿವೋಟೀಸ್ ಬಂದ್ರೆ ಕುತ್ಕೊಳಕ್ ಆಗಲ್ಲ, ಒಂದು ಚೇರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಮಾಡೋಣ ಖಂಡಿತ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ 100 ರೂಪಾಯಿಗೆ ಸಿಗೋ ಒಂದು ಚೇರ್ ಅನ್ನ ತಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಧಾರಾಳದ ಹೃದಯದಿಂದ ಕೊಡುವ ಹಾಗೆ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. வீட்டுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் ஐட்டம் எல்லாமே வந்து வாங்கிப்போம். கோவிலுக்குன்னா அவங்க வீட்டுல வந்து தேவையில்லாதது, ஆகாதது, போகாததெல்லாம் இல்லைன்னா செகண்ட் ஹேண்ட் எதுக்கு ப்ரோ, சும்மா சிம்பிளா வந்து வாங்கிக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ಸೊ ಅದೇ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ಕ್ವಾಲಿಟಿ ವಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ತಗೊಂಡು ನಾವು ನಮ್ಮ ಮನೆಗಳನ್ನ ಅಲಂಕರಿಸ್ಕೊಳ್ತೀವಿ. ಅದೇ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಅಂತ ಬಂದಾಗ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಪೊಳ್ಳೆದು ಮತ್ತೆ ಯಾವ್ದು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಆಗದೆ ಇರೋದು ಆ ವಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ತಂದು ಕೊಟ್ಬಿಟ್ಟು, ಪ್ರಭು ಇದನ್ನ ನಾವು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ಳೋಣಲ್ಲ ಪ್ರಭು, ಯಾಕೆ ಸುಮ್ನೆ ವೇಸ್ಟ್ ಮಾಡೋದು, ಇದನ್ನು ಕೂಡ ನಾವು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸ್ಕೋಬಹುದು ಅಂತ ತುಂಬಾ ಧಾರಾಳವಾಗಿ ನಾವ್ ಅದನ್ನ ಕೊಡಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರ್ತಿರ್ತೀವಿ. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய நிலைமை. ஆனா தூய பக்தர்கள் வந்து எப்படின்னா, அவங்க வந்து தங்களுடைய தனம் அத்தனையும் வந்து பகவானுக்கு கொடுத்து அவங்க அற்புதமான ஒரு கோவில் கட்டிட்டு
அவங்க வந்து ஒரு குடிசையில வந்து வாழ்வாங்க. அதுதான் வந்து தூய பக்தருக்கான லட்சணம். ಆದ್ರೆ ಭಕ್ತರು ಹೇಗಿರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಡೆಡ್ ಆಪೋಸಿಟ್. ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಆಗಿ ಎಲ್ಲ ಬೇಕಾಗಿರೋದನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ತಾನು ಹೋಗಿ ಯಾವುದೋ ಒಂದು ಗುಡಿಸಲಿನಲ್ಲಿ ಅವರು ಜೀವನ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಭಕ್ತನ ಒಂದು ಸ್ವಭಾವ. யாரு மாஸ்டர், யாரு வந்து தாசன்ற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. அதாவது இந்த சுப்ரீம் மாஸ்டருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கறதெல்லாம் செகண்ட் கிளாஸ். ஒரு தாசனா இருக்கிற நமக்கு எல்லாமே வந்து ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಬ್ರಾಂಡೆಡ್. ಸೊ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ಇದ್ರಲ್ಲಿ ನಮಗೆ ದಾಸನು ಯಾರು, ಭಗವಂತ ಯಾರು, ಯಜಮಾನ ಯಾರು, ದಾಸನು ಯಾರು ಎಂಬುದೇ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಭಗವಂತ ಯಜಮಾನ, ಅವನಿಗೆ ಎಲ್ಲ ಸೆಕೆಂಡ್ ಕ್ಲಾಸು ಪ್ರಾಡಕ್ಟ್ಸ್ ಮತ್ತೆ ಬೇಡದಿರೋ ಪ್ರಾಡಕ್ಟ್ಸ್ ಇದೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ತೋರಿಸ್ತೀವಿ. ಅದೇ ನಮಗೆ ಬ್ರಾಂಡೆಡ್ ಆಗಿ ಇರೋ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನ ತಗೊಂಡು ಸುಖಭೋಗದಲ್ಲಿ ದಾಸನು ನಾವು, ಆದ್ರೆ ನಾವು ಬ್ರಾಂಡೆಡ್ ಆಗಿ ಜಾಲಿಯಾಗಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ತಿರ್ತೀವಿ. அந்த மாதிரி வந்து இந்த தனம் வந்து என்ன பண்ணுது, நம்மள வந்து பகவானை விட வந்து உயர்வான ஒரு நிலையில, இல்லைன்னா பகவானை விட வந்து ஒரு ஒரு உயர்வான ஒரு ವಸ್ತುக்களை ಅನುಭವಿಪದಕ್ಕಾன ஒரு ಭಾವத்தை நமக்குள்ள வந்து கொடுக்குது. ಸೊ ಅವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಈ ದನ ನಮ್ಮನ್ನ ಎಂತ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಕಲಂಕ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತನಿಗಿಂತ ನಾನು ಇನ್ನಷ್ಟು ಸುಖಭೋಗಗಳನ್ನ ಅನುಭವಿಸಬೇಕು ಅಂತ ನಮ್ಮ ಮನೋಭಾವವನ್ನ ತಿರುಗಿಸಿ ಅದು ಮಾಡ್ತಿರುತ್ತೆ. ಈ ತರ ಈ ಧನ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ತಪ್ಪು ದಾರಿಗೆ ಎಳಿತಿರುತ್ತಿದೆ ಅಂತ ಅರ್ಥ. மகாபிரபுடைய சீடர்கள்ல ஒருத்தர் இருந்தாரு, பேர் ஞாபகம் இல்ல. அவர் வந்து என்ன பண்ணுவாரா, சைத்தன்ய மகாபிரபுக்காக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவருக்கு சமைப்பதற்காக வந்து ரொம்ப பெஸ்டான வெஜிடபிள்ஸ் எங்க 10 கிலோமீட்டர் தள்ளி பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இவர் நடந்தே அங்க போய் அந்த வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து மகாபிரபுக்கு வந்து சமைப்பாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುರ ಸೀಡರಲ್ಲಿ ಒಬ್ಬರು, ಅವರು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಆ ಅಡಿಗೆಗೆ ಬೇಕಾಗಿರುವ ತರಕಾರಿಗಳೆಲ್ಲವೂ ಒಳ್ಳೆ ಪೋಷಕ ಆಗಿರೋದು ಮತ್ತೆ ಎಲ್ಲವೂ ತುಂಬಾ ಫ್ರೆಶ್ ಆಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು 10 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಇದ್ರೂನು ಸಂತೆಗೆ ಹೋಗಿ ನೋಡಿ ಆಯಿಸಿಕೊಂಡು ಬೆಸ್ಟ್ ಆಫ್ ದ ಬೆಸ್ಟ್ ತರಕಾರಿಗಳನ್ನ ತಂದು ಭಗವಂತನಿಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ನೈವೇದ್ಯ ಮಾಡ್ತಾರಂತೆ. நாம என்ன பண்ணுவோம், நம்ம கோவிலுக்கு கொடுக்கறதா இருந்தா நம்ம வீட்டுல வந்து வாங்கி 4 நாள் ஆன காய்கறி எடுத்து பண்ணிட்டு கோயில்ல கொடுத்துருவோம் சொல்லி அதை வந்து ಕೋವಿಲ್ல கொடுத்துருவோம். ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿರತ್ತೆ, ಅದು ಏನು ಯೂಸ್ ಆಗಿರಲ್ಲ, 4 ದಿವಸದ ಹಳೆ ಆಗಿರುವ ತರಕಾರಿಗಳು ಬಿದ್ದಿರುತ್ತೆ, ಯಾಕೆ ಸುಮ್ನೆ ನಾವು ತಿನ್ನೋದು, ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಕೊಟ್ರೆ ಅಲ್ಲಿ ಭಕ್ತಾದಿಗಳು ಏನಾದ್ರು ತಿಂದು ದೇವರಿಗೆ ನೈವೇದ್ಯ ಮಾಡಿ ತಿಂತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನೆಲ್ಲ ತಂದು ನಾವು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಕೊಡ್ತೀವಿ. அதனால இந்த மாதிரி வந்து இந்த தனம் வந்து என்ன பண்ணுது, நமக்கு வந்து என்னுடைய பகவான், அவர் வந்து என்னுடைய மாஸ்டர், அவருக்கு வந்து சேவை பண்றதுக்காக தான் இது இருக்கு. அவருக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லா பெஸ்டான ஒரு திங் அதை வந்து நான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனோபாவத்தை வந்து என்ன பண்ணிடுது, இந்த ಪಣಂಗ್ರ ಮೊದಲ வந்து அதை வந்து ಮುಳುಗಿருக்கு. ಸೊ ಅವಾಗ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತನಿಗೆ ಉತ್ತಮವಾಗಿರುವ ವಿಷಯಗಳನ್ನ, ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರುವ ವಿಷಯಗಳನ್ನ, ಬೇಕಾಗಿರುವ ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಕೊಡ್ಬೇಕು ಎಂಬ ಆಸೆಯನ್ನ, ಆ ಭಾವನೆಯನ್ನ ಈ ಧನ ಎಂಬ ಒಂದು ಧನಂ ಅಂತ ಹೇಳುವ ಒಂದು ಮೊಸಳೆ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಕಚ್ಚಿ ಹಾಕುತ್ತೆ. அதனால அப்படிப்பட்ட அந்த தனம் வந்து வேண்டாம் அப்படின்னு ಮಹಾಪ್ರಭು சொல்றாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಂತ ಒಂದು ಧನ ನಮಗೆ ಬೇಕಾಗೇ ಇಲ್ಲ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜனா அப்படின்னு சொன்னா மனைவி, குழந்தைங்க, உறவினர்கள், நண்பர்கள், அப்புறம் ஃபாலோயர்ஸ், இது எல்லாமே வந்து சொல்லலாம். ಇಲ್ಲಿ ಜನಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ
ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿರ್ಬೋದು, ಹೆಂಡತಿ ಇರ್ಬೋದು, ಮತ್ತೆ ನಮ್ಮ ನೆಂಟರು ಇರ್ಬೋದು, ಅಥವಾ ನಮ್ಮನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಶಿಷ್ಯಂದ್ರು ಇರ್ಬೋದು, ಅವರನ್ನ ಜನಂ ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳಲಾಗತ್ತೆ. இவங்க யாருமே நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம காட்டுக்குள்ளதான் இருக்கணும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಇವ್ರು ಯಾರು ನಮ್ಗೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಕಾಡಲ್ಲೇ ಬದುಕ್ಬೇಕು. ஆனா நம்ம காட்டுக்குள்ள வாழ முடியாது, நம்ம ஊருக்குள்ளதான் வாழ்றோம். ಹಾಗಾಗಿ ನಾವು ಕಾಡಲ್ಲಿ ಬದುಕಾಗ್ಲಾಕ ಆಗತ್ತಾ? ನಾವು ನರಕದ ನಾವು ಸಿಟಿಯಲ್ಲಿ ತಾನೇ ಬದುಕ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಾರಿ. அதனால நமக்கு இவங்க எல்லாமே வேணுமே, எதுக்காக மகாபிரபு இவங்க எல்லாம் வேணாங்கிறாரு? ಆದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಇಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಇದೆಲ್ಲ ಬೇಡ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? இந்த மனைவி, மகள், இந்த உறவினர்கள், இந்த இந்த ஜனா இவங்க எல்லாரும் வந்து இருக்கிறதுனால என்னன்னா, எனக்கு பகவானுக்கு மேல வந்து பற்றுதல் வர்றதில்லை. எனக்கு பகவானுக்கு மேல வரக்கூடிய பற்றுதல் வந்து என்ன இருக்கு, அது ಸೊ ಹಾಗಾಗಿ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಜನ ಅಂತ ಹೇಳುವವರು ನಮ್ಮ ಹೆಂಡತಿ, ಮಕ್ಕಳು, ನೆಂಟ್ರು, ಪಂಟ್ರು ಇವರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ? ಭಗವಂತನ ಮೇಲೆ ಇರುವ ಆ ಒಂದು ಆಸಕ್ತಿಯನ್ನ, ಭಗವಂತನ ಮೇಲೆ ಇರುವ ಒಂದು ಆಕರ್ಷಣೆಯನ್ನ ಇವರು ತಡೆ ಹಾಕ್ತಾರೆ ಅಂತ. இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, இவங்க எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு பகவானுக்கிட்ட வந்து பூரண சரணாகதி கூட வராது. ಸೊ ಹಾಗಾಗಿ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇವರೆಲ್ಲ ಇರೋದ್ರಿಂದ ನಮಗೆ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ಶರಣಾಗತಿ ಕೂಡ ನಮಗೆ ಬರಲ್ಲ. ஏன்னா நமக்கு ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நாம இவங்களதான் நம்பி இருப்போமே தவிர நம்ம பகவானை நம்பி இருக்க மாட்டோம். ಸೊ ಅವಾಗ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವಾಗ ನಮಗೆ ಇವರೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರುತ್ತೋ ಅವಾಗ ಭಗವಂತನ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬಂದ್ರೆ, ದುರ್ಘಟನೆಗಳು ನಡೆದ್ರೆ ನಮ್ ಜೀವನದಲ್ಲಿ, ಆಯ್ತು ಇವರೆಲ್ಲ ನನ್ಗೆ ಸಹಾಯಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ, ಇವರೆಲ್ಲ ನನ್ ರಕ್ಷಿಸ್ತಾರೆ ಅಂತ ನಮಗೆ ಅವರ ಮೇಲೆ ಸಂಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಇರುತ್ತೆ ವಿನಃ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಭಗವಂತ ನಮಗೆ ಯಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕಾಪಾಡ್ತಾನೆ ಎಂಬ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಅಥವಾ ಸಂಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. அதாவது வந்து பிரச்சனை பண்ணா, எங்க அப்பா இருக்கிறாரு பாத்துப்பாரு, இல்ல என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க பாத்துப்பாங்க, என்னுடைய மனைவி இருக்காங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்களுக்கு மேலதான் நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்குமே தவிர பகவானை நம்ம நம்பி இருக்க மாட்டோம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ರೆ ನಾವೇನ್ ಹೇಳ್ತೀವಿ? ನಮ್ ತಂದೆ ಇದಾರೆ, ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ ಬಿಡು, ನನ್ ಹೆಂಡತಿ ಇದಾರೆ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ, ನನ್ನ ನೆಂಟ್ರೆ ಇದಾರೆ ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಭಗವಂತ ನೋಡ್ಕೊಳ್ತಾನೆ ಎಂಬ ಒಂದು ವಿಷಯವನ್ನೇ ನಾವು ಮರ್ತು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. அதனாலதான் இந்த ஜனம் நான் ஜனம் எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து ಅದಕ್ಕೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾರೆ, ನಾ ಧನಂ, ನನಗೆ ಈ ಜನರೇ ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த மாதிரியான மக்கள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு வந்து என்னன்னா, நான் பெரியவன், நான் தான் இவங்களுக்கு எல்லாம் மாஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வந்து இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நான் ஒரு ಮಾಸ್ಟರ್ங்கிற ஒரு ಉಣರ್ವು வரும். ಸೊ ಅವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಅವರಿಗೆ ಒಡೆಯನಾಗಿ ನಾವು ನಮ್ಮನ್ನ ಅನ್ಸ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರೆಲ್ಲರೂ ನನ್ನನ್ನ ನೋಡಿ ಇರ್ತಾರೆ, ನನ್ನನ್ನ ಎದುರು ನೋಡ್ಕೊಂಡು ಇರ್ತಾರಲ್ವಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನೇ ಇವ್ರನ್ನೆಲ್ಲ ರಕ್ಷಿಸ್ಬೇಕು ಅಂತ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಆ ಒಡೆಯನ ಸ್ಥಿತಿಗೆ ನಾವು ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. அதனால இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு எஜமான சுபாவம், அந்த எஜமான சுபாவத்தை வந்து இவங்க எல்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால எனக்கு அந்த ஜனம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಜನರೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ, ನೀನೇ ಒಡೆಯ ಅಂತ ಆ ಒಡೆಯನ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ನಮ್ಮನ್ನ ತಳ್ಳಿದಾಗ ನಾವು ಕೂಡ ಒಂದು ಭ್ರಮೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ, ನಾನು ಒಡೆಯನೇ ಅಂತ. ಸೊ ಅಂತ ಸ್ಥಿತಿಗೆ ನಮ್ಮನ್ನ ತಳ್ಳಪಡಿಸಿರುವ ಈ ಒಂದು ಜನರು ನಮಗೆ ಬೇಡವೇ ಬೇಡ ಅಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾರೆ. அதுலயும் ஃபாலோயர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்ப வந்து புகழ்ந்து பேசுவாங்க. அப்போ அவங்க வந்து அதிகமா வந்து புகழ்ந்து பேசுறதுனாலயே நம்ம என்ன நினைப்போம், அப்ப நான் வந்து உண்மையிலேயே வந்து
ஒரு பெரிய நபர், நான் வந்து ஒரு ಮಾಸ್ಟರ್ அப்படின்ற ஒரு ಸ್ವಭಾವ நமக்குள்ள வந்துரும். ಸೊ ಅವಾಗ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಮಂದಿ ಫಾಲೋವರ್ಸ್ ಇರ್ತಾರಲ್ಲ, ಶಿಷ್ಯಂದ್ರು. ಸೊ ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿದಾಗ ಅವ್ರ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವೇ ಶ್ರೇಷ್ಠ, ನಿಮ್ಮ ಗುಣಗಳೇ ಶ್ರೇಷ್ಠ, ನೀವೇ ತುಂಬಾ ದೊಡ್ಡವರು, ನೀವೇ ಒಡೆಯ ಅಂತೆಲ್ಲ ನಮ್ಗೆ ತಲೆ ತುಂಬಿಸಿದಾಗ ನಮಗೂ ಆ ಗುಣ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ, ಯಜಮಾನತೆ ಅಂತ ಗುಣ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ಅವ್ರು ಹೇಳೋದ್ರಿಂದ ನಮಗೆ ಆ ಗುಣ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇಂಥ ಜನರು ನಮಗೆ ಬೇಡ ಅಂತ. ஸோ அதனால அதுக்காக இவங்க யாருமே நமக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ಅದರಿಂದ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇಂಥ ಜನರು ನಮಗೆ ಬೇಡವೇ ಬೇಡ. அதாவது இந்த ஜனம்லாம் நமக்கு வந்து வேண்டாம்னு அர்த்தம் இல்ல. ಹಾಗಾಗಿ ಇಂಥ ಜನರು ನಮಗೆ ಬೇಡ ಅನ್ನುವುದು ಅರ್ಥ ಆಗುವುದಿಲ್ಲ. யாருமே நமக்கு இருக்கலாம், ஆனா இவங்க எல்லாருமே இருந்தா கூட இவங்க இருக்கிறதுனால நம்ம வந்து பகவானுக்கு இன்னும் நல்லா பக்தி செய்யக்கூடியதா வந்து இருக்கணும். ಸೊ ಇವರೆಲ್ಲ ಇದ್ರೂ ಕೂಡ, ಅವರಿದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಕೃಷ್ಣನಿಗೆ ಅನೇಕವಾದ ಭಕ್ತಿಗಳನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕು, ಇದೇ ಅದರ ಅರ್ಥ. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து பக்திக்கு அனுகூலமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களாம் நம்ம வந்து வேண்டாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ಆದ್ರೆ ಎಂತ ಜನರು ನಮಗೆ ಭಕ್ತಿಗೆ ಅನುಕೂಲತೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಡೋರಾಗಿದ್ರೆ ಅಂತವರನ್ನ ಬೇಡ ಅಂತ ನಾವು ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗೋದು ಇಲ್ಲ. அதனால நமக்கு பக்திக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவங்களை எல்லாரையுமே நம்ம வந்து அனுசரிச்சு அவங்களையும் வந்து பிரபு கேட்கல. பக்திக்கு அனுகூலமா இருக்கிறவங்க வந்து நம்ம நமக்கு பக்திக்கு அனுகூலமா அவங்க கூட இருந்து அவங்களும் பக்தியில முன்னேறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನಮಗೆ ಅನುಕೂಲತೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋರ ಜೊತೆಗೆ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಸಹಕರಿಸಿಕೊಂಡು, ಅವ್ರು ನಮ್ಮನ್ನ ಸಹಕರಿಸಿಕೊಂಡು ಇಬ್ಬರು ಸಹ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ಸಹಕರಣೆಯನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಮುಂದುವರಿಬೇಕೆಂಬುದೇ ಇದರ ಅರ್ಥ ಅಂತ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படின்னு சொன்னா அழகிய பெண்கள். சுந்தரிம் அப்படின்னு சொன்னா அழகிய பெண்கள், ಅದು ಒಂದು ಆண்களுக்கு பெண்களுக்கு அழகிய. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಸುಂದರೀಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಸೌಂದರ್ಯವಾಗಿರುವವರು ಅಂತ ಅರ್ಥ. ಗಂಡಸರಿಗೆ ಸೌಂದರ್ಯ ಹುಡುಗಿ, ಹುಡುಗಿಯರಿಗೆ ಸೌಂದರ್ಯ ಹುಡುಗ. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே வந்து அனுபவம் உள்ள ஒண்ணுதான். இந்த மாதிரி எதிர் ஜெண்டர் அது வந்து நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படுத்துறது வந்து இயல்பு. அதனால நம்ம வந்து ಭಗವಾನೆಯ ಮರಕರೋಂಗಿರೋದು ಉண்மை. ಸೊ ಅವಾಗ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಸುಂದರೀಂ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಪ್ರಾಭಾವಿಕವಾಗಿ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗಂಡಸರಿಗೂ ಹೆಂಗಸರಿಗೂ ಅವರವರ ಮೇಲೆ ಒಂದು ಮೋಹ ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ಅದು ತುಂಬಾ ಸಾಧಾರಣವಾಗಿರುವ ವಿಷಯ. ಈ ಒಂದು ವಿಷಯವೇ ಭಗವಂತನನ್ನ ನಮ್ಮನ್ನ ದೂರ ಮಾಡಕ್ಕೆ காரணமாகிರುತ್ತೆ என்பதே அர்த்தம். உதாரணங்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு உதாரணம் வந்து தொண்டர் அடி பொடி ஆழ்வார் அப்படின்றவருடைய வாழ்க்கையில நடந்த கதை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. ಸೊ ಹಾಗಾಗಿ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ತೊಂಡರ ಅಡಿಪುಡಿ ಆಳ್ವಾರ್ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರುವ ಒಂದು ಘಟನೆಯನ್ನ ನೋಡಬಹುದು. ஸோ அந்த ஊர்ல வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க. இவர் வந்து ரங்கநாதருடைய ஒரு சிறந்த பக்தரா இருக்கிறாரு, பிரம்மச்சரியா இருக்கிறாரு. ಸೊ ಅವಾಗ ಏನಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ತೊಂಡರಪುಡಿ ಆಳ್ವಾರ್ ಅವರ ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ಹೆಣ್ಮಗು ಇರುತ್ತೆ. ಆದ್ರೆ ತೊಂಡರಪುಡಿ ಆಳ್ವಾರ್ ಬಂದು ಭಗವಂತ ರಂಗನಾಥರಿಗೆ ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದ ಭಕ್ತ. அப்போ இந்த பெண் மேல அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ಅವಾಗ ಇವ್ರಿಗೆ ಆ ಹುಡುಗಿಯ ಮೇಲೆ
ಒಂದು ಅಟ್ರಾಕ್ಷನ್ ಬರುತ್ತೆ. தினமும் தொண்டரடி பொடியாளருக்கு அவர் வந்து ஒரு தோட்டம் வைத்திருந்தாரு, பூந்தோட்டம். ತೊಂಡರ್ ಪೊಡಿಯಾರಿವಾರ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಮನೆ ಹತ್ರ ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿ ತೋಟ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು. பூக்களை பறித்து அவர் வந்து தினமும் ரங்கநாதருக்கு மாலை தொடுத்து வந்து அவர் வந்து ಅರ್ಪಣಿಪಾರು. ಅದು ಅವರುடைய ಸೇವೆ. ಸೊ ಅವಾಗ ದಿನನಿತ್ಯ ಸೇವೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಆ ತೋಟಕ್ಕೆ ಹೋಗಿ ತೋಟದಲ್ಲಿರುವ ಹೂಗಳನ್ನೆಲ್ಲ ಸೇರಿಸಿಕೊಂಡು ಅವರು ರಂಗನಾಥನಿಗೆ ಮಾಲೆ ಮಾಡಿ ಭಗವಂತನಿಗೆ ಅರ್ಪಿಸುವುದು ಒಂದು ದಿನನಿತ್ಯ ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. இந்த பெண் மேல வந்து அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து என்ன, அவர் வந்து டோட்டலா வந்து அவருடைய சேவையை மறந்துட்டாரு, ரங்கநாதரையே மறந்துட்டாரு. ಸೇವೆ ಮறந்துட்டாரு ಅப்புறம் ರಂಗನಾಥರೇ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಯಾವಾಗ ಹುಡುಗಿಯ ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಆಕರ್ಷಣೆ ಆಯ್ತಲ್ವಾ, ಅವಾಗ ಏನಾಗ್ಬಿಡ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ತನ್ನ ಸೇವೆನೆ ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ರು, ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿ ರಂಗನಾಥನನ್ನೇ ಮರ್ತು ಬಿಟ್ರು. ஸோ இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். எப்படி ஆப்போசிட் ஜெண்டர் அவங்க வந்து நம்மள பக்தியில இருந்து நம்மள பிரித்து கொண்டு போறாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ಸೊ ಇದರಿಂದ ನಮಗೆ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಮೂಲಕ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು, ಹೇಗೆ ನಮಗೆ ಆಪೋಸಿಟ್ ಸೆಕ್ಸ್ ಯಾರಿದಾರಲ್ವಾ ಅವ್ರ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಆಕರ್ಷಣೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರು ನಮ್ಮನ್ನ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಭಗವಂತನಿಂದ ದೂರ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಕ್ಕೆ ಪ್ರಭು ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ಒಂದು ಉದಾಹರಣೆ. ಸೊ ಪ್ರಭು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಆಪೋಸಿಟ್ ಸೆಕ್ಸ್ ನಮಗೆ ಒಂದು ಭಗವಂತನಿಂದ ದೂರ ಮಾಡೋದೇ ಎಂಬುದೇ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனாலதான் ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ನಾ ಸುಂದರಿ ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ನಾ ಸುಂದರಿ, ಯಾವ ಸುಂದರಿಗಳು ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்பா வந்து கவிதாம், கவிதாம் அப்படின்னு சொன்னா ಪಾಂಡಿತ್ಯಂ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಕವಿತಾಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪಾಂಡಿತ್ಯ ಹೊಂದುವುದು. அதாவது இந்த பாண்டித்யம் அப்படிங்கிறது வந்து பௌதீக கல்வி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து அருவவாத ஞானம்னு சொல்லலாம், இல்லைன்னா வரட்டு தத்துவம்னு சொல்லலாம், இல்ல தர்க்கம்னு சொல்லலாம், இல்ல ஜோதிஷம். இந்த மாதிரியான விதமான லௌகீக கல்விகளும் இங்க அப்படின்னு சொல்லப்படுது. ಇಲ್ಲಿ ಕವಿತಾಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಯಾವ್ದನ್ನು ಗುರುತಿಸ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭೌತಿಕ ವಿದ್ಯೆಯನ್ನ. ಇದು ಭೌತಿಕ ವಿದ್ಯೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಅನೇಕವಿದೆ. ಅದು ತರ್ಕ ಇರ್ಬಹುದು, ಅಥವಾ ಬ್ರಹ್ಮಜ್ಞಾನ ಇರಬಹುದು, ಅಥವಾ ಒಂದು ಜಾತಕದ ಜೋಷ್ಯ ಇರಬಹುದು. ಸೊ ಈ ತರ ಅನೇಕವಾದ ಭೌತಿಕ ವಿದ್ಯೆಗಳನ್ನ ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಭಕ್ತಿಗೆ ತಡೆಯಾಗಿರುತ್ತೆ ಎಂಬುದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம வந்து பார்த்தோம் நேற்று வந்து எப்படி பௌதிக கல்வி வந்து நமக்கு வந்து ஆன்மீகத்துல ஒரு தடையா இருக்கு அப்படிங்கிறத ನಿನ್ನೆ ಕೂಡ ನೋಡಿದ್ವಿ ನಾವು ಹೇಗೆ ಭೌತಿಕ ಜ್ಞಾನವು ನಮಗೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ವಿಚಾರಗಳನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ತಡೆಯಾಗಿದೆ ಎಂಬುದನ್ನ. இன்னும் மற்ற சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து சாங்கிய யோகம் இருக்கு, அதுவும் வந்துட்டு ஒரு பௌதிக கல்வினா அந்த சாங்கிய கல்வி மூலமா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த பௌதிக இயற்கையை வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து அறிய முயற்சி பண்றாங்க. அதன் மூலமா அவங்க வந்து என்ன முடிவுக்கு வர்றாங்க, இந்த இயற்கை தான் எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவுக்கு வர்றாங்க. ஸோ கடைசியில பகவான் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுனால அப்படிப்பட்ட அந்த கல்வி வேண்டாம். ಸೊ ಇದನ್ನ ಇನ್ನ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಂಖ್ಯ ಫಿಲಾಸಫಿ ಅಂದ್ರೆ ಸಾಂಖ್ಯ ತತ್ವ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ಸಾಂಖ್ಯ ತತ್ವದಲ್ಲಿ ಏನ್ ವಿಶೇಷ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಎಲ್ಲವನ್ನ ಅನುಭವಿಸಿ ನೋಡಿದಾಗ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ ಎಲ್ಲವೂ ಪ್ರಕೃತಿಯಿಂದಾನೇ ಸೃಷ್ಟಿಗಳಿಗಲಾಗತ್ತೆ, ಪ್ರಕೃತಿಯಿಂದಾನೇ ಎಲ್ಲವೂ ರಚನೆಗೊಂಡಿದೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಅವಾಗ ಏನಾಗತ್ತೆ, ಎಲ್ಲವೂ ಪ್ರಕೃತಿಯಿಂದಾನೇ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ
ಭಗವಂತನ ಒಂದು ವಿಶೇಷತೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಅರ್ಥ ಆಗೋದು? ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಂಥವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಭಗವಂತನೇ ಇಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಪ್ರಕೃತಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಒಂಥರವಾದ ನಾಸ್ತಿಕವಾದಿಗಳು, ಅಂದ್ರೆ ಭಗವಂತನೇ ಇಲ್ಲ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ಈ ಒಂದು ಭೌತಿಕ ಜ್ಞಾನವಾದ ಸಾಂಖ್ಯ ತತ್ವವನ್ನ ಗುರುತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது தர்க்கவாதிகள் இருக்கிறாங்க. இந்த தர்க்கவாதிகள் வந்து நிறைய தர்க்கம் செய்வாங்க. அவங்க வந்து லாஜிக், நீங்க எது சொன்னாலும் லாஜிக்கலா வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணாதான் அதை வந்து ஏத்துப்பாங்க. பகவான் இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அதை நீங்க லாஜிக்கா வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணலன்னா அவங்க வந்து அதை பகவானை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த தர்க்கவாதிகள் நல்லா வந்து புத்திசாலி, நல்லா படிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து பகவான் அதனால இந்த மாதிரி அப்படி சொல்றாரு. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது பிரபு. சோ விட்டு விட்டு கேட்கறதுனால எனக்கு புரியல. தர்க்கவாதிகள் வந்து தர்க்கத்தினாலே கேக்குதாப்போ? ஸ்டார்டிங்ல கேக்குது பிரபு, அப்புறம் விட்டு 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 பிரேக் ஆகுது பிரபு. தர்க்கவாதிகள் தர்க்கவாதிகள் தர்க்கத்திலேயே வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த தர்க்கத்துல நம்ம வந்து பகவானை வந்து நம்ம நிரூபிச்சா ஏத்துக்குவாங்க, இல்லைன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த தர்க்கவாதிகள் கூட நல்ல ஒரு புத்திசாலிங்க, அறிவாளிகள் தான். ஆனாலும் அவங்க வந்து பகவானை ஏத்துக்கிடாததுனால அப்படிப்பட்ட அந்த ஒரு ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ತರ್ಕವಾದಿಗಳು, ಈ ತರ್ಕವಾದಿಗಳು ಹೇಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಲಾಜಿಕಲ್ ಪ್ರೂಫ್ ಇರ್ಬೇಕು ಅವ್ರಿಗೆ. ಆ ಪ್ರೂಫ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಅದನ್ನ ಒಪ್ಕೊಳಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಸೊ ಇದೇ ರೀತಿ ತರ್ಕವಾದಿಗಳು ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ ವಿಚಾರಗಳು ಅಂತ ಬಂದಾಗ ಭಗವಂತ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ಲಾಜಿಕಲ್ ಪ್ರೂಫ್ ಬೇಕು. ಆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಇದ್ರೇನೆ ಅವರು ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಅದನ್ನ ಒಪ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಸೊ ಅಂತ ಭೌತಿಕ ಜ್ಞಾನ ಇದ್ರೇನು ಬಿಟ್ರೇನು ಅಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ತರ್ಕ ವಿದ್ಯೆ ಕೂಡ ನಮಗೆ ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರಲ್ಲ. ಸೊ ದಿಸ್ ಇಸ್, ಇದು ಭೌತಿಕ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ವಿಚಾರಕ್ಕೆ ಒಂದು ತಡೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொன்னு ஜோதிஷம். இந்த ஜோதிஷத்தின் மூலமாவும் நம்ம வந்து பகவானை நம்ம வந்து மறந்துடுறோம். நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு வந்து நேரம் எப்படி இருக்கு, இந்த நேரத்தை நான் சரி பண்றதுக்கு என்ன பரிகாரம் பண்றது, அது இதுன்னு நம்ம யோசிச்சு நம்ம வந்து பகவானுக்கிட்ட முழுமையை சரண வந்து மறந்துடுறோம். அதனால அந்த கல்வியும் நமக்கு அந்த மாதிரி கல்வியும் நமக்கு வந்து தேவையில்லை. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಜ್ಯೋತಿಷ್ಯ. ಜ್ಯೋತಿಷ್ಯಕ್ಕೆ ಇವಾಗೆಲ್ಲ ತುಂಬಾ ಪ್ರಾಮುಖ್ಯ ಹೊಂದಿದೆ. ಸೊ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಕೂಡ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇರೋದಿಲ್ಲ, ಜ್ಯೋತಿಷ್ಯದ ಮೇಲೆ ಅಷ್ಟೊಂದು ನಂಬಿಕೆ ಆಗಿರುತ್ತೆ. ಇವಾಗ ನಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಜ್ಯೋತಿಷ್ಯನ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆ ಇವಾಗ ಏನ್ ಸಮಯ ನಡೀತಾ ಇದೆ, ನಾನು ಯಾಕೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಜ್ಯೋತಿಷ್ಯರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದನ್ನ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿರ್ತೀವಿ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದು ಕೂಡ ಭೌತಿಕ ಜ್ಞಾನವೇ, ಆದ್ರೆ ಈ ಜ್ಞಾನ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಭಗವಂತನಿಂದ ದೂರ ತಳ್ತಾ ಇದೆ. ಸೊ ಅಂತ ಜ್ಞಾನ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ಕಠಿಣವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது மம ஜென்மனீஸ்வரே பவதா பக்தி அகை துகி சொல்லி, அதாவது பிறவிதோறும் எனக்கு வந்து என்ன உங்க மேல தூய பக்தி மட்டும்தான் வேணும் அப்படின்னு மகாபிரபு இங்க வந்து பிரார்த்தனை பண்றாரு. ಸೊ ಇಲ್ಲಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, ಮಮ ಜನ್ಮನೀಶ್ವರೇ ಭಕ್ತಾರ್ ಭವತಿ ಅಹೈತುಕೀತಿ. ಸೊ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಹೇಳ್ತಾರೆ, ಜನ್ಮವಾಗಿ ನಮಗೆ ಭಗವಂತನ ಒಂದು ಭಕ್ತಿ ಇದ್ರೆ ಸಾಕು, ಬೇರೆ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂತ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. அட்லீஸ்ட் முக்தி கேட்கலாமே, பக்தி பண்றதுனால வந்து ஒரு முக்தி கேட்கலாமே, ஏன் வந்து பகவான் வந்து முக்தி கூட கேட்கல, எனக்கு எத்தனை ஜென்மனாலும் பிறப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ಇಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಯಾಕೆ ಜನ್ಮವಾಗಿ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾಗಿದೆ, ಸ್ಟ್ರೇಟ್ ಆಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡಿ ಮುಕ್ತಿ ತಗೋಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ, ಯಾಕೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಪರವಾಗಿಲ್ಲ ಇನ್ನೊಂದ್ ಜನ್ಮದಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ನಾನು ಭಕ್ತಿ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியில இல்ல, அது வந்து பகவானுடைய விருப்பத்துல இருக்கு. ಯಾಕೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಈ ಜನ್ಮ ಮತ್ತು ಮೃತ್ಯುವ ಒಂದು ಚಕ್ರದಿಂದ ನಾವು ಹೊರಗಡೆ ಬರ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಅದ್ ನಮ್ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅದು ಭಗವಂತನ ಕೈಯಲ್ಲಿ ಇರೋದು.
ಅವ್ರ ಇಚ್ಛೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೋದು, ಈ ಜನ್ಮ ಮೃತ್ಯುದಿಂದ ನಾವು ಪಾರಾಗಿ ಹೊರಗಡೆ ಬರಬಹುದು. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇಲ್ಲಿ ಜನ್ಮನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಜನ್ಮದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರು ಕೂಡ ನಾವು ಭಗವಂತನ ಒಂದು ನಿಕಟದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು ಎಂಬುದೇ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ஒரு பக்தன் வந்து பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு கூட வந்து விருப்பப்படுறது. ಅದಕ್ಕೆ ಭಕ್ತನಾದವನು ಜನ್ಮ ಮೃತ್ಯು ಚಕ್ರದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ಬೇಕು ಅಂತ ಕೂಡ ಅವನು ಯಾವತ್ತೂ ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ. தூய பக்தர்கள் வந்து எப்படி ஸ்ரீமத் பாகவதத்துல 28வது ஸ்லோகத்துல சாரி பிரபு, கேக்கல பிரபு. பாகவதத்துல தூய பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. 6வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். ಸೊ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಹೇಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂದಲ್ಲಿ 6ನೇ ಸ್ಕಂದದ 17ನೇ ಅಧ್ಯಾಯದ 28ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳಲಾಗಿದೆ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಹೇಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದನ್ನು. பராசர்வே, யார் வந்து பகவான் இருக்கிறாங்களோ அந்த பக்தர்கள் அவங்க வந்து குதஸ்டன பித்ததி, அவங்க வந்து பயப்படுறதே கிடையாது. எதுக்கு? அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போறத அவங்க வந்து நரகத்துக்கு போறத ஏன்னா அபித்துல்யாக அவங்க எங்க இருந்தாலும் பகவான வந்து அனுப்பி அதனால ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಬ್ಬ ತೂಯ ಭಕ್ತ ಆದವನು ಅವನು ಭಗವಂತನಲ್ಲಿ ನಾನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು, ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು, ನನಗೆ ಮುಕ್ತಿ ದೊರಕಬೇಕು, ಇದನ್ನೆಲ್ಲನೂ ಅವನು ಬಯಸುದಿಲ್ಲ. ಅವನು ಎಲ್ಲಿದ್ರು, ಯಾವ ಸ್ಥಿತಿಗತಿಯಲ್ಲಿದ್ರು ಕೂಡ ಸಹಿ, ಅವನು ಭಗವಂತನ ಒಂದು ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿರಂತರವಾಗಿ ಇರ್ಬೇಕು ಎಂಬುದೇ ಅವನ ಒಂದು ಆಸೆ ಆಗಿರುತ್ತೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಒಬ್ಬ ಭಕ್ತನ ಮನಸ್ಥಿತಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತನನ್ನೇ ಎಲ್ಲಿಟ್ರು ಕೂಡ ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನು ಇರ್ಬೇಕು ಎಂಬುದೇ ಆಗಿದೆ. உதாரணங்கள் பார்க்கலாம். பிரபு ஆக்சுவலி வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது பிரபு. ஐ மீன் நடுவுல அன்மியூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். so that it's becoming too much of cut voice. ஓகே, ஆல்ரெடி 8:34 ஆயிடுச்சு, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, thank you very much. யாருக்காவது ஏதாவது Thank you so much.